அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? அப்துல் ரஹ்மான் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்துல் ரஹ்மான் நேற்று? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். எவ்வளோ மார்க் வாங்கினீங்க நேற்று? 70 சார். எவ்வளோ? 70 சார். அந்த பழைய புக்கு நான் பார்க்கல சார். ஃபண்டாஸ்டிக். ஓகே, 70 மார்க் நல்ல மார்க். இன்னும் பரவாயில்ல. வெரி குட். உங்களுக்காக தான் எங்க இருந்தாலும் ஓடி வருவீங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சார். நீங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டு வரீங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கிடையே எந்த திரையும் கிடையாது. கரெக்டா தப்பா? கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. சார் எங்கடா கான்னு சொல்லிடக்கூடாது. அது வர வேண்டும். வார்த்தையால சொல்ல முடியாது சார். நேத்து எங்க வீட்டுக்கு வராம நீங்க உங்க வீட்டுக்கு இல்ல நேத்து கூட முடியல. அப்ப கூட வந்து உங்களுக்கான டெஸ்ட் பேப்பர் வாங்கி ரிவைஸ் பண்ணிட்டு அற்புதமா கொஸ்டின் பேப்பர் தெரியுமா நேற்று சூப்பரா எடுத்துதாங்க. உங்களுக்கு கொடுத்துதான் நான் வந்து எங்களுடைய பணிகளை பார்த்தேன். அப்படி இல்ல, பாதிக்கப்படக்கூடாது. யாருமே தெரியும், மனிதன் பாதிக்கப்படக்கூடாது. இஸ்லாம் இல்ல. அது நீ வந்து என்னடா நீ வரலையா, நீ இருக்கிற வரைக்கும் நடத்துற வரைக்கும் உனக்கான விஷயத்தை டெய்லி சொல்லிட்டே இருக்கணும். நீ ஒரு அறிவாளியா வந்தா 70 மார்க் போட முடியும். 70 மார்க் சாதாரண மார்க் கிடைச்சிருக்கா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். போடுறனா நீ எஃபர்ட்ஸ் போறீங்கன்னா அப்ப உங்களுடைய உழைப்பு இருக்கணும்ல. 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா? 24, 25 படிக்கணும். முதல்ல 24 படிமா. நீ படிச்சிட்டியா முதல்ல? படிச்சிட்டேன் சார். ரைட், படிமா. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் குவைத்தில் முதன்முறையாக ஹிந்தி வானொலி ஒலிபரப்பை தொடங்குவதாக அறிவித்துள்ளது. இந்தி வானொலி ஒலிபரப்பு தொடங்குது. சூப்பரா. இந்திய வானொலி ஒலிபரப்பு ரேடியோ வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கும் சார். ஞாயிற்றுக்கிழமை. ஹிந்தி தான் நம்மளுடைய இதுதான். அதை வந்து அவங்க தொடங்குறாங்க. ஒலிபரப்பு தொடங்குகிறதா தொடங்கியதா? தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டது. ஓ, பாஸ்ட் டென்ஸா மாத்திட்டாங்க. தொடங்கப்பட்டது. ஹிந்தி தான்ப்பா நம்முடைய அபிஷியல் லாங்குவேஜ், தெரியுமா இல்லையா? தேவநாகரி. ஹிந்தி என்பது தேவநாகரி மொழி. புரிதல? அந்த மொழி தான். இந்த தேவநாகரி மொழி என்ன? தேவநாகரினா அது வந்து ஒரு கோடு போடாமல் எழுத முடியாது. தமிழ் தனித்து நீக்காது. தமிழை நம்ம பாராட்டும். புரியுதா? இப்போ இப்படி போட்டு தான் எழுத முடியும். கூட நீ புரிதா இல்லையா? இப்போ தமிழ் எப்படி எழுத முடியும்? தனியா நீக்கும். புரிதா இல்லையா? இப்போ நம்ம ரூபாய் நோட்டு தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் தெரியும். உதயகுமார் கண்டுபிடிச்சார்ல ரூபாய் நோட்டு சிம்பிள், விழுப்புரத்துக்காரரு. அதே தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான். புரிதா இல்லையா? அப்போ தமிழை ஏன் நம்ம வந்து சொல்லணும்னு கேட்டால் தனியாக நிற்கும். அது தனித்து நிற்கும். அது கோடு போட தேவை, ஒன்றும் போட தேவை. அதான் தமிழை நம்ம பாராட்டுவோம். இப்போ இந்தி வானொலி குவைத்து தொடங்கப்பட்டு விட்டது. நான் குவைத்து ஹிந்தி ஸ்கூலே இருக்குது. அதான் குவைத்து தொடங்கியிருப்பாங்க. 2வது பாயிண்ட். ஹனுமன் ஜெயந்தி ஒரு குறிப்பிடத்தக்க இந்து பண்டிகை. ஹனுமன் யாரு? ஹனுமன் என்பவர் வந்து வீரத்துக்கு பெயர் போன கடவுள். ஓகேவா? எங்க ராமாயணத்தை சொல்லலாம். வீரம். ஓகேவா? பெயர் பெற்ற கடவுள். அப்போ அவருக்கான ஜெயந்தினா அவர் கொண்டாடுறோம். புரிதா இல்லையா? பெயர் பெற்ற கடவுள் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. இந்துல முக்கியமான கடவுள். ஓகேவா? வீரம் பெயர் பெற்றவர். புரிதா இல்லையா? ராமாயணத்தை முக்கியமான பங்காற்றுவர். தெரியுமா இல்லையா? சீதைக்கு ராமாயணத்துல முக்கிய பங்கு உண்டு. ஓகேவா? அவர் சார்பா நம்ம அவருக்கான ஜெயந்தியை கொண்டாடுறோம். ஓகேவா? ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. அடுத்த பாயிண்ட்மா. புகழ்பெற்ற தொழிலதிபர் பரோபகரார் ரத்தன் டாடா குழுமத்தின் தலைவரான எமரிட்டஸ் மதிப்புமிக்க கிஸ் மனிதாபிமான விருது 2021. என்ன விருது அது? கிஸ், KISS. கிஸ் மனிதாபிமானது வாங்குறாரா? ஆமா சார். 2021 2021 வழங்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு அச்சுதா சம்தாவால் தொடங்கப்பட்ட இந்த விருது உலகளவில் மனிதாபிமான முயற்சிகளை வெளிப்படுத்தும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை அங்கீகரிக்கிறது. அவர்தான் நிறைய கொடை கொடுத்துக்கிறார். தெரியுமா இல்லையா? பிரேம்ஜி மாதிரி, விப்ரோ மாதிரி நிறைய கொடைகள் கொடுத்து கொரோனா வந்தப்ப சொன்னாரு, என்னுடைய சொத்துக்கள்லாம் வந்து வித்து நான் வந்து கொடுத்துருவேன்னு சொன்னாரு.
கொரோனாக்கு செலவு பண்ணி மனிதர்களை காப்பாற்ற சொன்னவர், புரியுதா இல்லையா? ஒரு சிறந்த மனிதாபிமானி, ஒரு சிறந்த என்ன அது புலோத்தரப்பு சொல்லுவாங்க, ஒரு சிறந்த மனிதாபிமானியா இருக்காரு, மனிதாபிமானம் மிக்கவர், விமானம் மிக்கவர், பரம்பரையா பணக்காரன் தெரியுமா இல்லையா? அதுதான் அவர் சொல்றாரு. நான் ஒரு நன்னுங்க நினைச்சிருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு டிஆர்பி கிளாஸ் எடுத்தேன். அப்போ நபிகள் நாயகத்தினுடைய சில விஷயம்லாம் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் இது ரொம்ப ஈக்குவலாக எங்கிற மாதிரி வருது சார்னு சொன்னாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்டேஷனு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்கிறீர்கள், திருமணம் செய்து கொண்டு அவர் வாழ வேண்டும் என்று சொன்னாங்க. ஒரு சொன்னாலே வழிபோக்கனாக இந்த ரேஷ்மாலாம் வந்து இந்த சலுகாலாம் வந்திருந்தாங்க அந்த நன்ஸு கிளாஸ் எடுக்கும்போது. அப்போ தான் சொன்னேன், உங்களை மாதிரி தான் அவங்க நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு வழிபோக்கனாக வாழுன்னு சொன்னாங்க. அப்போ ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன சார் சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க, நீங்கள் எப்படி நன்ஸா எப்படி சர்வீஸ் பண்ணீங்களோ அதான் நபிகள் நாயகம் சொன்னால். அவர் துறவரத்தை வந்து வேணான்னு சொன்னார், திருமணம் செய்து கொடுன்னு சொன்னான்னு சொல்லும்போது சொன்னேன். இப்போ மனிதாபிமானம் எப்போ வரும், எப்போ வரும் ரகுமான்? மனிதாபிமானம் எப்போ வரும்? திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் வரும். திருமணம் பண்ணது எப்போ மனிதாபிமானம் போகும், எப்போ வரும் சொல்லி பார்க்கலாம். உனக்கு 3 விஷயங்கள் வந்தால் மனிதாபிமானம் போயிடும். பேராசை, தற்பெருமை, கஞ்சத்தனம் தான் மனிதாபிமானம் போயிடும். அதான் நபி நாயகம் அறிவித்தார். 3 விஷயம் ஒன்றை இல்லாம இருந்தா மனிதாபிமானம் வந்துடும். புரியுதா? அதுதான் மெயினானது. நான் உங்களுடைய ப்ரேயர்ஸ் அப்போ வந்து கேட்டாங்க, நீங்கள் ப்ரேயர்ஸ் வரீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுடைய ப்ரேயர்ஸை மதிக்க சொல்லாங்க, உங்கள் ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக தேவை வந்து. அப்புறம் அவங்க வந்து அந்த ப்ரேயர்ஸ்லாம் கலந்துக்கிட்டேன். சரிங்களா? ஒரு சிறந்த மனிதன் என்பவன் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தியா? என்ன பண்ணணும் ஷானோ? சார், ஒரு சிறந்த மனிதனுடைய நடவடிக்கைகள் எதை உள்ளடக்கி இருக்க வேண்டும்? தெரியல சார். உனக்கு தெரியுமா ரகுமான்? 5 எவ்வளோ தொடுறீங்க சார்? நீங்களே சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம்தான், தனது நாவிலானும் தனது கரங்களாலும் சார் யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா சார். எப்பயுமே சரி, எப்பயுமே அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுங்க. வீட்லையும் சரி, வெளியும் சரி, எங்கேயும் சரி, துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. சரிங்களா? அதுதான் சிறந்த பாலிசி. இந்த பாலிசி நீங்க ஃபாலோ பண்ணும்போது அதுதான் மனிதாபிமானம். தெரியுங்களா? இங்க வந்து கொடுக்கறது பரோபரம் கொடுக்கறது கிடையாது, புரியுதா இல்லையா? முடிஞ்சது இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சிறந்த மனிதனா மாறிடுது. 4வது பாயிண்ட், இந்தியாவின் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்களில் ஒன்றான ஷொம்பென் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, அந்தமான் நிக்கோபருக்கு கரெக்டா அவங்க? ஆமாங்க சார். அந்தமான் நிக்கோ ஓட்டு போட்டாங்களா அவங்க? ஆமா சார், முதல்ல அவங்களோட ஜனநாயக கடமையை வெளியே வர மாட்டாங்க. அவங்க வந்து ஐசோலேட்டட் ட்ரைப்ஸ். எப்படி வடகொரியா இருக்குது, வடகொரியா நாடு எப்படி மற்றவங்க தொடர்பு இல்லாமல் இருக்குதோ அந்த மாதிரி ட்ரைப்ஸ் அவங்க, மலைவாழ் மக்கள் அவங்க, புரியுதா இல்லையா? நம்ம சொல்ற காட்டுவாசி சொல்றோமா இல்லையா, நம்ம அந்த மாதிரி மலைவாழ் மக்கள். அவங்க எதுவுமே தெரியாது. அவங்க என்ன மலையாள இனம் தெரியுமா? என்ன இனம் அவங்க? ஷொம்பென். ஷாம்பென் தான் அது, ஷம்பென் எதிர்ப்பாங்க. ஷம்பென் இனம் அவங்க. ஒரு இனம் வந்து ஒரு அமெரிக்காக்காரனை கொண்டுட்டாங்க தெரியுங்களா? ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இருக்கும். ஒரு அமெரிக்காக்காரன் போய் இன்டர்வியூ எடுக்க போனார், அமெரிக்காக்காரர். அவரே அந்த இனம், அது என்னன்னு யாருன்னு தெரியுமா? அதே அந்தமான் நிக்கோபரில் வந்து பழங்குடி மலைவாழ் மக்கள், பழங்குடியினர். யாரும் தெரியுமா? ஒரு பழங்குடியினம், அந்த பழங்குடியினர் அங்கே வந்து பிரிட்டிஷ்காரங்களோ இங்கிலீஷ் மேனோ அமெரிக்காக்காரனோ போய் இன்டர்வியூ எடுக்க போயிருக்காங்க. அவங்க யாரோ வேற்று நபர்ஸ் அவங்களை கொண்டுட்டாங்க. போட்டு பாருங்க, வரும்பாரு. இல்லையா? அந்தமான் நிக்கோபர் கில்லிய அமெரிக்கனோ பிரிட்டிஷாரோ அவங்க ஒயிட்ஸ் மேனை கில் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஷாம்பென் என்பவங்க ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்காங்க, பழங்குடியினர். புரியுதா இல்லையா? தனித்துவம் மிக்கவங்க அவங்க, தனித்துவம் கொண்டவர்கள். அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ தனித்துவம் கொண்ட பழங்குடியினர் அவங்க ரொம்ப முக்கியமானதுப்பா. அங்கே போய் அந்த அவங்களாம் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் போட மாட்டாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் கோட்லாம் இருக்காது தெரியுங்களா? புரியுதா இல்லையா? ட்ரெஸ் கோட் இருக்காது, அவங்க அதெல்லாம் தெரியாது, எதுவுமே மொழி கூட தெரியாது. அவங்க இந்த மொழி அவங்க தான் பேசிக்குவாங்க. நம்ம எங்கெல்லாம் இப்போ அந்தமான் நிக்கோபருக்கும் போகும்போது செல்லூரிஜெல்லாம் பார்க்கும்போது கூப்பிட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, எதுவும் நீங்கள் பேசிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட வந்து ஷார்ப் ஆரோஸ்லாம் இருக்கும் தெரியுங்களா? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் வந்து அந்த பச்சிலைலாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நம்ம போனீங்கன்னா அந்தமான் நிக்கோபர். யார் கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர், எழுதிக்கோங்கப்பா. போலாம் பார்த்தது சார். அவங்க என்ன சார் இந்த வட்ட ஓட்டு போட்டிருக்காங்களா சார்? ஓட்டு போட்டிருக்காங்க. வாக்களிப்பு, ஜான் ஆலன் சாவ்னு போட்டிருக்கு சார் அவங்க பேரு. வாக்களிப்பு.
யாரு? ஜான் ஆலன் சாவ். யார் கொன்னவங்க? யாரு? எந்த ட்ரைப் கொன்னாங்க அவரை? அவங்க தான் சார் அந்தமான் நிக்கோபார்ல இருக்க. இல்ல அந்த ட்ரைப்ஸ் பேர் கேட்கறேன், பழங்குடியின பேர் கேட்கறேன். இந்த ஒரு நிமிஷம் சார் நீ பார்த்து. சொல்றது பிரிட்டிஷ் பேர் சொல்ற, கொன்னவங்க யாரு? பழங்குடியின பேர் என்ன? அவங்கள வந்து கணக்கெடுக்கணும்னா ஹெலிகாப்டர் தான் கணக்கெடுப்பாங்க தெரியுமா? ஏன்னா அவங்கள்ட்ட போய் நீங்க சென்சஸ்லாம் கேட்க முடியாது. ஹெலிகாப்டர் போகும்போதே இத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி அந்த கணக்கெடுப்பு கூட ஹெலிகாப்டர்ல போய் தான் எடுப்பாங்க. அவங்க கணக்கெடுப்பாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த ஏரியாவை ரவுண்டு பண்ணி யார் யார் தெரியுறான்னு சொல்லி கணக்கெடுப்பாங்க. இது எழுதிக்கோங்க முதல்ல, அதுக்கப்புறம் கூட அதை பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு கூட சொல்லுமா அது ஒன்றும் தப்பு பார்த்து. ஓகே சார். நீ எழுதிட்டியா ஷானு? நீ தான் படிக்கிற, நீ எழுதிட்டியா? நான் ஆல்ரெடி எழுதிட்டேன் சார். எழுதிட்டியா? வெரி குட். போலாமா? போலாம் சார். படிமா 5வது பாயிண்ட். மாயஹோ பஹிச்சான் நேபாளம் நேபாள சுற்றுலா வாரியத்துடன் இணைந்து முதல் சர்வதேச ரெயின்போ சுற்றுலா மாநாட்டை ஏற்பாடு செய்தது. நேபாளம் மாயகோ பஹிச்சான் நேபாளம் நேபாளம் சுற்றுலாத்துறையா? அவங்க என்ன பண்றாங்க? ரெயின்போ சுற்றுலா மாநாட்டை ஏற்பாடு செய்தது. சுற்றுலா ரெயின்போ வானவில் சுற்றுலா மாநாட்டை ஏற்பாடு பண்ணிக்குது. வானவில் சுற்றுலா மாநாடு. அங்க ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுக்கு வந்து காட்மண்டு தான் முக்கியமான பிளேஸ். அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, இலங்கை மாதிரி. நேபாளத்துல வானவில் சுற்றுலா மாநாடு. இப்போ அங்க இருக்கிற ஒரே பிளேஸ் எது? காட்மண்டு. அங்க என்ன தலைமையிடம் இருக்குது ரேஷ்மா? சார்க்குடைய தலைமையிடம். பரவாயில்ல, ஷானும் வந்துடுச்சு. சார்க்குடைய தலைமையிடம் இருக்கு. செயலகம், தலைமையிடம் செயலகம் அங்கதான் இருக்கு. சார்க்குடைய செயலகம் அங்கதான் இருக்கு, காட்மண்டு. அடுத்த பாயிண்ட்டுமா? பருத்தி உற்பத்தி செய்யும் முதல் 10 நாடுகளின் லிஸ்ட். ஆமா சார், இந்தியா ஃபர்ஸ்ட். சூப்பர். ரெண்டாவது சைனாவா? சைனா. எஸ் சார். அடுத்து அமெரிக்கா. பருத்தி உற்பத்தி வந்து டாப் நாம தான். உற்பத்தியில் இந்தியா முதலிடம். பெரிய விஷயம். இந்தியா ஃபர்ஸ்ட். சைனா வந்து சில்க் ரூட் சொல்லுவாங்க. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் தெரியுங்களா? ஆமா சார், கச்சா பட்டு படிச்சிருப்பீங்க நீங்க. நீங்க வந்து அந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் படிச்சா சில்க் ரூட் ஒன்று இருக்கும். அது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருந்தது. சில்க் ரூட் பட்டு வழி என்பது சில்க் ரூட் என்பது இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இணைக்கப்பட்டது. இந்தியா சைனா, இந்தியா சீனா. அதே மாதிரி இங்க தக்கான பீடபூமி தான் பருத்தி விளையும் பீடபூமி, தெரியுங்களா? தக்கான பீடபூமி தான் பருத்தி விளையுதுங்க. தக்கான பீடபூமி. என்ன மண் காணப்படுது? கரிசல் மண் காணப்படுது. அதான் முக்கியமா. 2 மான்ஸ்டர்ஸ் இங்க தான் இருக்கு. கோயம்புத்தூர் இங்க தான் இருக்குது. அடுத்தது புவி அறிவியல் செயலர் எம் ரவிச்சந்திரன் தலைமையிலான இந்தியா ஸ்பெயினின் பார்சிலோனாவில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு பெருங்கடல் சகாப்த மாநாட்டின் போது ரவிச்சந்திரன் தலைமையிலான பெருங்கடல் சகாப்த மாநாடு நடக்குது. பெருங்கடல்கள், ஓஷன்ஸ். எது பெருங்கடல் இருக்குது? இந்தியன் ஓஷன் தான் இங்க பெருங்கடல். அப்புறம் ஆர்டிக் இருக்குது, அண்டார்டிக் இருக்குது, அட்லாண்டிக் இருக்குது. பெருங்கடல்கள் மாநாடு நடக்குது. எது பிஸியான சீரூட்? எது எது ரேஷ்மா? சவுத் அமெரிக்கா. எந்த ரிவர்னு கேக்குறேன். பார்சிலோனியா. எந்த ஓஷன் பிஸியஸ்டா இருக்கும்? ரொம்ப பிஸியஸ்ட் ஓஷன் இருக்குது. போக்குவரத்து அதிகமான ஓஷன் எது? அட்லாண்டிக் ஓஷன். போக்குவரத்து அதிகம் அட்லாண்டிக். அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும். வட அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவிற்கும் போக்குவரத்து அதிகமான அட்லாண்டிக் தான். ஓகேவா? வட அட்லாண்டிக் வந்து என்ன பண்ணுது? அமெரிக்காவையும் வட அமெரிக்காவையும் ஐரோப்பா, அதான் ரொம்ப பிஸியஸ்ட். அட்லாண்டிக் கடல் தான், பெருங்கடல் தான் இணைக்குது. அந்த தென்பகுதி வந்து தென் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்குது. ரொம்ப முக்கியமானது அட்லாண்டிக் பெருங்கடல்.
வட அட்லாண்டிக் தென் அட்லாண்டிக் இருக்குது. வட அட்லாண்டிக் வந்து ரொம்ப பிஸியஸ்ட், அதுதான் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் இணைக்குது. தென் அட்லாண்டிக் வந்து தென் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கின்றது. ரொம்ப பிஸியஸ்டாக இருக்கும். 2 வருஷனாக பிரிப்பாங்க, வட தென் பிரிப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் ஓஷன் முக்கியம் தெரியுமா இல்லையா? இது முக்கியமான ஓஷன் உங்களுக்கு. கிழக்காசிய நாடுகளுடைய முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஓஷனும். சார் எங்க வீட்டுக்கு வரவே இல்லை சார் நீங்க. பிஸியஸ்டான டைம், எங்கேயுமே எதுவுமே இறங்க கூட முடியாது. அதான் உங்களுக்கு கிளாஸ் இருக்குல்ல, அதனால நான் பிஸியஸ்டான எக்ஸ்பெக்ட் டைம். பண்ணிட்டு இருந்தேன் சார் நீங்க வருவீங்கன்னு. இல்லை அது எக்ஸ்பெக்ட் தப்பு. பண்ணிட்டு நான் இப்போ சொன்னனா இல்லையா, அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ண, நம்ம போகிறது அன்டைமில் போகிறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு அப்துல் ரஹ்மான் இருந்தாலும் நிற்க சொல்லலாம் வண்டி எடுத்துட்டு, ஒன்றும் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் தெரியுமா? இப்போ திடீர்னு சில வீட்டிலலாம் இருப்பாங்க, சரி வேற மாதிரி அம்மா அப்பா இருப்பாங்க, அவன் என்ன இவன் வேறையா தெரியுங்களா? அதெல்லாம் எங்க வீட்ல தவறான. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சார் உங்களை. இன்னொரு முறை ஃப்ரீயாக இருக்கும்போது பக்கத்தில் வரேன், ஓகேவா? ஓகே யாரையும் சரி தொல்லை வாங்க சார் பண்ணக்கூடாது. இன்ஷால்லா. ரெண்டு விதமாக அட்லாண்டிக் அது பிரிக்குது. அட்லாண்டிக் தான் ரொம்ப பிஸியஸ்டான வாட்ச். சார் ஒரு அந்த ஏரோ போட்டிருக்கீங்களா வட தென் அப்படின்னு சொல்லிட்டு, அது அது மட்டும் இப்ப சொல்லுங்க அதான் சார். அட்லாண்டிக் தான் வட தென்னா பிரிக்கிறோம். வட அட்லாண்டிக் வந்து வட அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் இணைக்கிறது, அங்கே இடம் இல்லை. தென் அட்லாண்டிக் வந்து தென் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கிறது. மேப்லாம் பாருங்க, எடுத்து வேர்ல்டு மேப்லாம் பாருங்க. இல்லை எனக்கெல்லாம் என்ன தெரியுமா, நான் நினைப்பேன், எங்கள் அம்மாவை நினச்சி டெய்லி அழுவோம். நமக்கெல்லாம் ஒரு டெல்லி மாதிரி பேஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவுத்தனமான பேஸ் நம்ம நடத்த முடியுமா? இப்போ நான் நடத்தது போயிடுவேன். நான் எங்கே வந்துட்டேன், முக்கியமான 2 ஓஷன், அட்லாண்டிக் தான் முக்கியமான ஓஷனை வேலை அதை நடத்த ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி அமைதி பெருங்கடல் இருக்குது, பசிபிக், அங்கே தான் மரீனா ட்ரென்ச் இருக்குது. உலகத்தில் ஆழமான பகுதி அதுதான் மரீனா ட்ரென்ச் தான் இருக்குது அங்கே. அது முக்கியமானது. ஓஷன்ஸ் மட்டுமே 1 மாதம் நடத்தலாம், அந்த அளவு கண்டென்ட் இருக்குது. சார் தென் அட்லாண்டிக் அது என்ன சொன்னீங்க சார், எந்தெந்த தென் நாடு? அட்லாண்டிக் வந்து தென் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கிறது. அங்கதான் பனாமா கேனல் இருக்கும், சுயஸ் கேனல் மாதிரி பனாமா கேனல். 2 முக்கியமான கேனல் கால்வாய்கள், உலகத்தின் மிக முக்கியமான கால்வாய்கள் 2 தான். இது பனாமா 1, சுயஸ் 1, 2 கால்வாய் அங்கே இருக்கு. நீ வரலாமா கரண்ட் அஃபேர்ஸ்? இந்த வாரம் தமிழ்ப்பா, இயல் 2, ஓகேவா? தேர்வு. அதுக்கு அடுத்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும், ஏப்ரல் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹெச்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 மாதத்தில் முடிஞ்சு போயிடும். ஒரு 10 நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்துல் ரஹ்மானுக்கு, அப்புறம் சரியாயிடும். சார் ஏன் சார் இப்பவே ஞாபகப்படுத்துறீங்க? நான் இன்னைக்கு பூரா அதான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுமா இல்லையா, அது சொல்ல வேண்டியது கடமை, அதுக்காக சொன்னேன். சார் அப்போ உங்களுக்கும் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும்ல சார்? நான் மாறிட்டேன், சுவிட்ச் ஓவர் ஆயிட்டேன். நான் வந்து எல்லா சூழ்நிலைகளும் நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன். ஆமா சார், என் பேரு ஷானு பேரெல்லாம் நீங்க டெய்லி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அது இன்னொரு பேர் உச்சரி. இப்ப நான் எப்படின்னு கேட்டா, என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது, அது ரெக்கார்ட் ஆகுதா தெரியல, தப்பு இல்லை. ஒரு வாழ்க்கையில வந்து கடந்து வருகின்ற கல்லூரி வாழ்க்கையில வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நிர்பந்தம் ஏற்பட்டது. இருந்துட்டோம். திடீர்னு அந்த பொண்ணு வந்து வேற இடத்துல அலைன்ஸ் பார்த்து போயிடுச்சு, புரியுதா? மேரேஜ் பண்ணு போயிடுச்சு. அப்ப அந்த நீங்க வந்து மைக் ஆஃப் பண்ணாதான் புரியும். நீங்க அடுத்து சூப்பர் சொன்னாங்க, நீங்க டிப்ரெஸ் ஆகக்கூடாது, கால சூழ்நிலை, உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கல, கால சூழ்நிலை, நான் வந்து இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நீங்க கவலைப்படலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் கவலைப்படலாமா, அவன் மேரேஜுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டோன்னு சொன்னான். அதே மாதிரி மேரேஜுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டான். ஆச்சரியமா பார்த்தது, மன உறுதி அதிகமா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கணும்ல, புரியுதா இல்லையா? ஏன்னா நம்முடன் யார் இருக்கிறா, ஈமான் கொண்டு இருக்கின்றோம். நம்முடன் யார் இருக்கிறா, இறைவன் இருக்கின்றான். இறைவனை தவிர
படைத்தவனை தவிர யாரும் நமக்கு பங்களிப்பு செய்து விட முடியாது. அதான் ஈமான். புரிதா இல்லையா? அந்த ஈமானை கொண்டு நாம் வாழ்கிறோம் என்றால் நீ யாரையும் இது வாழவில்லை. எவ்வளோ இப்ப வந்து ஆப்பிள் நிறுவனத்தினுடைய அதிபர் யாரு ஷபீர் கான்? ஆப்பிள் நிறுவன அதிபர் குறைந்த வயதில் இறந்து போனார். அவ்வளவு சொத்து இருந்தோம். இங்க வந்து என்ன முக்கியம்? பணமோ காசோ முக்கியம் இல்ல, நீ சார்ந்திருக்கின்ற ஈமான் தான் முக்கியம். தெரியுங்களா? புரியுதா? அப்ப அதை நம்பிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பொருட்களையோ என்ன பண்ண மாட்டாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் வந்து தூக்கி. நானே வந்து ரொம்ப அதிகமா ஈமான் கொண்டது என்னுடைய காலினுடைய அந்த பாதிக்கப்பட்ட பிறகு அதிக ஈமானா மாறினேன். உலகத்துல வந்து இவ்வளோ ஒரு சிரமத்திலும் நம்மளை காப்பாற்றணும் இறைவனை, நாம் அவனுக்காக செய்ய வேண்டிய. அப்துல் ரஹ்மான் மாதிரி அடியார்களை கொண்டவர்கள் நம்ம செய்யணுமா இல்லையா? ஷானு மாதிரி வராங்க, ஷாப்ரா மாதிரி வராங்கன்னா வரணுமா இல்லையா? அதுக்காகவே நான் வந்து என்னை மாற்றி கொண்டோம். தெரியும், அதுக்காக சொல்லுவோம். அப்போ நான் வந்து அதை வந்து மாற்றிட்ட உடனே எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. என்ன தம்பின்னு கேட்டாங்க. எதையும் இழந்து விடவில்லை, எதையும் கொண்டு வருவதும் இல்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. இது ஒரு வழியில் வந்து அப்போவே தெரியுமா, எப்போ 22 வயசு, டெண்டர் ஏஜ், ஷானு மாதிரி வயசு. நான் பேசினேன், எங்கள் அம்மா 3 நாள் எழுதுனாங்க. என்ன மாதிரி பேசுகிறடா, என்னடா பண்ண, எதையுமே கொண்டு வரது இல்லாமல் எதையும் கொண்டு போகிறது, நீ ஏமா கவலைப்பண்ணு கேட்டான். எங்கள் அம்மா ஒரு மாதிரி, நான் கவலைப்பட, நீ கவலை, நான் கவலைப்படவே இல்லைம்மா, எது போகின்றதோ போகட்டும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க, எதுவுமே உன்னை விட்டு போகிறதுன்றா அதை விட சிறப்பான ஒன்றை இறைவன் கொடுக்க போகிறான்னு சொல்லி. தெரியுங்களா? உனக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னு கேட்டா, உனக்கு நாலேஜ் கேதரிங் டெய்லி கிடைக்குது. புரியுதுல்ல? நீ ஏன் கஷ்டப்படுன்னு கேட்டா, அந்த கேதரிங்ல நீ வந்து உன்னுடைய மனம் துடிக்கும், எங்க போய் நாம வந்து நாலேஜை வந்து சோர்ஸ் பண்ண முடியும். எனக்கு தெரியல, அது வந்து உனக்கான அறிவு பசி. அது வந்து அல்லாஹ் அவனுக்கு ரஹமத்தை கொடுத்துக்கிறான். தேட ஆரம்பிப்ப. தெரியும், உண்மையை சொல்ல போனோம்னா என் பேரை அடிக்கடி டெய்லி உச்சரிக்கிறீங்க பாத்தீங்களா, அது கேட்க நான் அந்த பேர் வந்து 2 பேர்த்துக்கும் முக்கியம். ஒண்ணு வந்து எங்க அப்பா பேரு, என்னை வந்து வழி நடத்திய ஒரு வகுவாரியத்துல 2 பேரும் அப்துல் ரஹ்மான் தான். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒருத்தர், இப்ப இருக்கிற அண்ணன் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர். அப்ப அந்த பேர் என்பது எதுக்குள்ளார அது ஆட்டோமேட்டிக்கா வரும்ல, அந்த பேர் என்பது ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய பேர் இல்லையா? உங்க ஸ்டூடெண்ட் என் பேரு அப்துல் ரஹ்மான் தான் சார். அப்ப என்ன இருக்குது, முடியும் ஸ்டூடெண்ட் அப்துல் ரஹ்மான். அப்புறம் என்ன இருக்குது, இவ்வளவு அப்துல் ரஹ்மான் இருக்கின்ற போது பேர் மறக்க முடியுமா? எழுதிட்டேன் சார், போலாம் சார். எந்த சூழ்நிலையும் வாழ்வேன் தெரியுமா அப்துல் ரஹ்மான்? இந்த சூழ்நிலை தான் வேணும்னு சொல்ல மாட்டேன். தெரியுங்களா? இந்த சூழ்நிலை வாழ்ந்துருவோம். அதுதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலை வாழ்னு சொல்லுவாங்க. கடவுள் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அப்துல் ரஹ்மான். அதனால வந்து கடவுளுக்கான வாழ்க்கை வாழும். சூப்பரா இருக்கும். தெரியுமா? கண்டிப்பா. அடுத்தது, பரந்த பனிப்பாறைகளுக்கு 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படும் இமயமலையில் உலகளாவிய பனிப்பாறைகள் என்னமா கிடைச்சிருக்குது சார்? அங்க ஒண்ணும் கிடைக்கல சார், அந்த இதா இருக்கு சார், காலநிலை மாற்றங்கள் குறிப்பிடத்தக்க உருவாயிடுச்சு. அங்கேயும் பரந்த பாறை அங்க இமயமலை வந்து உருவாவது ரொம்ப லேட் ஆகும். என்ன கேட்டா, இமயமலை என்பது யங் போல்டர் மவுண்டைன், புரிதல, இளமையான மடிப்பு மலைகள். அப்ப வந்து அங்க வந்து உருவாகுதுன்னா பெரிய விஷயம். இளமையான மடிப்பு மலைகள். சார் இது இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸா சார்? ஆமா ஆமா, நீ இவ்வளவுதாமா? ஆமாங்க சார். மடிப்பு மலை இனி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். அங்க வந்து காலநிலை மாற்றம் தொடங்குது. அது வந்து இமயமலை எப்போ ஒரு டைம் தெரிஞ்சது பாத்தியா? கிளியரா தெரிஞ்சப்ப தெரிஞ்சு பார்க்கலாம். இமயமலை வந்து கிளியரா இருந்தது ஒரு காலகட்டத்துல. நம்மலாம் உள்ள அடங்கிக்கணும். எப்ப அது? கொரோனால வந்து எந்த புகையும் கிடையாது, CO2 கிடையாது, ஓகேவா? CO கிடையாது. அப்ப கிளியரா இமயமலை தெரிஞ்சது. எங்க ராஜஸ்தான்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து பார்க்கும் இமயமலை தெரிஞ்சது. இப்ப இந்த புகைகள்லாம் காலநிலை மாற்றம் கொண்டு வருது. UAE வந்து மிக முக்கியமான பாதிப்பு காலநிலை மாற்றம் தான். 2வது பாயிண்ட்டுமா, இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நிறுவப்பட்டதன் நினைவாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ்பா எந்த அமெண்ட்மெண்ட் தெரியுமா ரேஷ்மா? 73 சார். சூப்பர். இந்தியாவில் நீ அறிவாளி ஆயிட்டியா? வெரி குட், வாழ்த்துக்கள், சூப்பர். இந்தியாவில் பஞ்சாயத்து எங்க 7th third அமெண்ட்மெண்ட் யார், எந்த பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தார் ரேஷ்மா? நரசிம்மராவ். நரசிம்மராவ். ராஜீவ் காந்தி வந்து இதை சொல்லிட்டு அவர் வந்து காலமாயிட்டாரு. நரசிம்மராவ் கொண்டு வந்தார். எந்த வருஷம் தெரியுமா? 91 நரசிம்மராவ் கொண்டு வந்தார். 91 92 பெரிய மாற்றம் தெரியுமா? அது பா. அந்த தினம் எப்பமா கொண்டாடுறோம்? ஏப்ரல் 24 சார். 24 ஏப்ரல் 24 அந்த தினத்தை கொண்டாடுறோம். தினத்தை மட்டும் கொண்டாடுறோம், மற்றது கொண்டாடல. ஆனா இங்க யார் உள்ளாட்சி முதல்ல யார் இங்க அறிமுகப்படுத்தினா இந்தியாவுல? எந்த பிரபு? ரிப்பன் பிரபு. வெரி குட். உள்ளாட்சி தந்தை வந்து ரிப்பன் பிரபு.
ரிப்பன் எங்கள் அப்பன் சொன்ன அளவு கொண்டு வந்தார். உள்ளாட்சியின் தந்தை அவர் தான், ரிப்பன் தான். ரிப்பன் பிரபு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். அடுத்தது சர்வதேச ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 24ஆம் தேதி அமைதிக்கான சர்வதேச பலதரப்பு மற்றும் ராஜதந்திர தினத்தை உலகம் கடைபிடிக்கிறது. அமைதிக்கான சர்வதேச பலதரப்பு மற்றும் ராஜதந்திர தினம். அமைதிக்கான சர்வதேச பலதரப்பு ராஜதந்திரம், டிப்ளமோசி, பலதரப்பு ராஜதந்திரம் தினம். சூப்பர் தினம். அடுத்ததுமா ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் இந்தியாவின் மக்கள் தொகை நிலப்பரப்பில் இணைந்த வாழ்க்கைகள் நம்பிக்கையின் நிலைகள் என்ற தலைப்பில் சமீபத்திய வெளியீடை வெளியிட்டது. அதில் இந்திய மக்கள் தொகை 1.44 பில்லியன். எவ்வளோ? இந்தியா மக்கள் 1.44 பில்லியன்னா 144 கோடியா? அதுல 24% வந்து 0 to 14 வயசுக்குள்ள இருக்கவங்க. இளைஞர்கள் தான் அதிகம். இளைஞர்கள் அதிகமா இருக்க நாடு இந்தியா. இளைஞர்கள் அதிகம். ஆனா அவன் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, பாவம். இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்துருச்சா? அப்பா, இந்தியா தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் மக்கள் தொகையில 144 கோடி. அப்பா, இளைஞர்கள் அதிகம். எழுதிக்கோங்கப்பா. ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சியின் தந்தை. சென்னை மாநகராட்சியினுடைய இதே அவர் பேர் தான். சென்னை மாநகராட்சி பில்டிங்கு ரிப்பன் பில்டிங் தான். அதே மாதிரி தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் வந்து 1994 கொண்டு வந்தாங்க, டிஎன்பிஏ. அதுவும் கேட்பாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து யார்ப்பா போடுறா இதெல்லாம் காப்பி பண்ணி? வெரி குட், வெரி குட். 94. இதெல்லாம் பார்த்து நேற்று ஒரு பொண்ணு சொன்னிச்சு, இதெல்லாம் பார்த்து நாங்கள் படிக்கிறோம் சார், சூப்பராக இருக்கா சார்னு சொல்லி ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க அம்மா. எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, பாவமாக இருந்தது. அது சொன்னிச்சு வந்து ராஜா தேட்டராண்ட இந்த இட்லிலாம் விற்கிறாங்க. சொன்னிச்சு என்னால் வந்து சாயங்காலம் கிளாஸ் வர முடியல சார், ஹோட்டலில் பார்த்துக்கிறேன், நீங்கள் போகிற ஸ்லைடு வச்சு தான் சார் நான் படிக்கிறேன்னு சொன்னிச்சு. அந்த ஸ்லைடு போகிறது துவா செய்யுமான்னு சொன்னேன். கண்டிப்பாக சார்னு சொன்னிச்சு. எல்லா முக்கியமான பாயிண்ட்டுமா. இன்னைக்கு ரிவிஷன் நீ தான் பதில் சொல்ற அப்துல் ரஹ்மான். பார்ப்போம். கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க, பார்ப்போம். 6 கொஸ்டின் பதில் சொல்லுப்பா சார். இந்த 4th பாயிண்ட் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க சார். இன்னொருக்க 4th பாயிண்ட் யூஎன் வந்து மக்கள் தொகையை பத்தி வெளியிட்டு இருக்காங்க. அதை இந்தியா தான் ஃபர்ஸ்ட் உலகத்துல. 144 கோடி பேர் இருக்கிறான். இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. எத்தனை பேர்? 24%. அந்த இளைய தலைமுறை 24% இருக்கு இந்தியாவில். அதுக்கு ஏதாவது பண்ணுமா இல்லையா? இளைய தலைமுறை 24% இருக்கு. 0ல இருந்து 14 குழந்தைகள். அதான் வளரும் தலைமுறை அல்லது இளைஞர்கள். அது வளரும் தலைமுறை தான் அதுக்கு பேர். அந்த வளரும் தலைமுறை அதிகமா இருக்காங்க. அவங்கதான் எதிர்கால இந்தியா எங்க உருவாகுது அப்துல் ரஹ்மான்? குழந்தைகள். எதிர்கால இந்தியா எங்க உருவாகுது? குழந்தைகள்ட்ட இருந்து தான் சார். கல்லூரிகள். எதிர்கால இந்தியா எங்க உருவாகுது? கல்லூரி சார். வகுப்பறையிலிருந்து இந்தியா, எதிர்கால இந்தியா உருவாகும். வகுப்பறை, கிளாஸ் ரூம். அதான் இந்த வகுப்பறையெல்லாம் அவங்கள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செப் பண்ணிட்டு கொண்டு இருக்கணும். தெரியுங்களா? இது முக்கியமான வேலை, தெரியுமா? இதை படித்தவன் வீணா போனதா வரலாறு கிடையாது. சிவில் சர்வீஸோ இந்த மாதிரி படித்து வீணா போக மாட்டான். நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பான், தன்னம்பிக்கையாக இருப்பான், இழுத்து போரிடுவான். புரியுதா இல்லையா? இதெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு இந்த படிக்கும் போது இந்த போட்டித் தேர்வுகள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். அதுதான், தெரியுங்களா? கஷ்டப்படுகின்ற போது பேராசை எல்லாம் போயிடும், தெரியுங்களா? கஷ்டப்படுவான், தெரியுமா? இப்போ ஷானுலாம் கஷ்டப்படும், நைட்லாம் தூங்காமல். ரேஷ்மாலாம் கஷ்டப்பட்டது, புரியுதுல்ல? அப்போ வந்து பேராசை போயிடும், உழைப்பு வந்துடும். சார் போலாம் சார்.
அடுத்து சொல்லுங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் இந்தோனேசியாவின் புதிய ஐநாவதிவிட பொறுமை யூஎனுடைய ஜெனரல் செக்ரட்டரி என்ன பண்றாரு? இந்தோனேசியாவின் புதிய ஐநாவின் ஒருங்கிணைப்பாளராக இந்தியாவைச் சேர்ந்த கீதா சபர்வாலை நியமித்துள்ளார். இந்திய ஒருங்கிணைப்பாளர் அவங்க பேர் என்ன? கீதா சபர்வால். இந்திய ஒருங்கிணைப்பாளர் அவங்க, இந்தியாவின் ஒருங்கிணைப்பாளர் அவங்க. சூப்பர் போஸ்ட். இந்தோனேசியாவின் சார். ஆமா, இந்தோனேசியா இந்தியாவின் ஒருங்கிணைப்பாளர் அவங்க. இந்தியா சேர்ந்தவங்க அவங்க. ஆமா சார். இந்தியாவின் ஒருங்கிணைப்பாளர் அவங்க. அப்புறம் என்ன? இந்தியா சேர்ந்தவங்க அவங்க. ஒருங்கிணை பேர் என்ன? கீதா சபர்வால். கீதா சபர்னா பொறுமை, கரெக்டா? ஆமா சார். சபரா பாதானா? சபர்வால் சார். சபர்வால். பொறுமை சபர்வால் நியமனம். சூப்பர். சபர்கா லக்கடா படாயின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஷானு, நீ தான் உருது தெரியும், என்ன அர்த்தம்? என்ன சார் சொன்னீங்க? சபர்கா லக்கடா படாயின்னு சொல்லுவாங்க. பொறுமையினுடைய பரிசு பெருசு. பொறுமை மிகப்பெரிய விஷயம். அடுத்த பாயிண்ட் வாசிக்க சார். அவ்வளவுதான், நேரங்கள் கடந்து போதல்ல. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு சார். படி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வைர உற்பத்தியில ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து ரஷ்யா. ரெண்டாவது சவுத் ஆப்பிரிக்கா இல்லையா? இல்ல சார், போட்ஸ்வானா. மூணாவது வந்து கனடா. முதலிடம் வந்து எது? ரஷ்யாவா? ஆமாங்க சார். ரஷ்யா ஃபர்ஸ்ட், முதலிடம் ரஷ்யா. நம்ம இங்க வைரம் கிடைக்கும் தெரியுமா? பன்னான்னு ஒருத்தர் கிடைச்ச வைரம் மத்திய பிரதேசத்துக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, முதலே சொல்லி கொடுத்துருப்போம். பன்னா. ஆமா சார். மத்திய பிரதேசம் இருக்குது, அங்கதான் வைரம் கிடைச்சது. இப்ப கிடைக்கல, வைரம் கிடைச்சது. அது ஒரு முக்கியமான பயோஸ்பியரா மாத்திட்டாங்க இப்ப, புரியுதா? வைரம். அதே மாதிரி வைரம் பட்டை தீட்டுல வந்து சூரத்து. ரெண்டுமே முக்கிய இந்தியா போகுது. வைரம் பட்டை தீட்டுவாங்க, ஓகேவா? பட்டை தீட்டுவது. சூரத்திங்க தான் குழந்தை தொழிலாளர் அதிகமா இருப்பாங்க. சூரத்தும் சிவகாசியும் குழந்தை தொழிலாளர் அதிகம். தமிழ்நாட்டுல குழந்தை தொழில் அதிகமா இருக்கு எங்க? சிவகாசி, சூரத், ஓகேவா? குழந்தை தொழிலாளர் இங்க அதிகம். சார், கீதா சபர்வால் யார் சார் நியமிச்சிருக்காங்க? ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளர். ஜிஎஸ் தான் பொதுச் செயலாளர். அந்தோனியோ குட்டரஸ். தான். சிவகாசின்னு அதிகம் தமிழ்நாட்டுல. சிவகாசி. அது இன்னொரு பேர் என்ன ரேஷ்மா? நேரு என்ன? ஜப்பான். குட்டி ஜப்பான் சார். குட்டி ஜப்பான். அங்கேயும் வந்து குழந்தை தொழிலாளர் அதிகம். சிவகாசி, குட்டி ஜப்பான். நேரு சொன்னார். நேரு கூட்டு பெரிய மீட்டிங்கு போட்டுருப்பா தெரியுமா இல்லையா? யாரு? காமராஜர் விருதுநகர்ல. விருதுநகர் வரும்போதுதான் பார்த்தார் அவர். எதா? சிவகாசி பார்த்தார் அவர். அடுத்த பாயிண்ட்டுமா. இந்திய ஸ்குவாஷ் வீரர் நாட்டின் முதன்மையான வீரனான கௌரவ் கோஷல். முதன்மை வீரரான சௌரஷ் கோஷல். ஆமா சார், ஓய்வு பெறார் சார். நீ படிக்கலாதான். சௌராட் ஓய்வு. 37 வயது ஓய்வு பெறார் அவர். பரவாயில்ல, ஓய்வு. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. எழுதிக்கோங்க. ரிவிஷன் பதில் சொல்லு பார்க்கலாம். சார் ஒரு 2 மினிட்ஸ் சார், எழுதிக்கிறேன் சார். நான் டேக் யுவர் ஓன் டைம். நிறைய பாயிண்ட் சொல்றீங்க நீ, நான் புரியுதுல்ல? கரண்டா பேசி கிடையாது இது, கொஸ்டின் டிஸ்கஷன் மாதிரி தான் இது. சூரத் குஜராத் இருக்குது, முக்கியமான நகரம். அங்கதான் பட்டை தீட்டு நடைபெறுகின்றது. ஒழுங்கா படிங்கப்பா. காலங்கள் ரொம்ப நெருங்கி கொண்டு வந்து தமிழாவது முக்கியமா போடுங்க. ஒரு நல்ல ரேங்க் வாங்க, புரியுதா இல்லையா? அடுத்த கால்ப நிறைய வரப்போகுது, புரியுது இல்ல?
அதையும் பாருங்க. சரிங்க. காலங்களும் நேரங்களும் மிக முக்கியமான இந்த பரீட்சையில் அதை பார்த்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கான லீவ் கூட கிடையாது, தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். போலாம் சார். போலாமா? எஸ் சார். அப்துல் ரஹ்மான் ரெடியா? போலாம் சார். வெரி குட் சார் 2 டேஸா கொஞ்சம் பார்க்கல சார். இருந்தாலும் நீங்க சொல்ற அப்துல் ரஹ்மானுக்கு முதல் வாய்ப்புகள் ஷபீர் கானா இருக்காங்க சொல்றோம். நீங்க தான் வந்து நீங்க யாரு, நீங்க இருக்கீங்களா இல்லையா, அறிவாளிகள் சாபிர்னா கொஞ்சம் இருக்கு, அவன் சொல்லட்டும். ஓகேவா? சரி, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, மனித மேம்பாட்டுக்குறி யார் வெளியிடுறா? இந்த அமைப்பு வெளியிடுது. மனித மேம்பாட்டு அல்லது வளர்ச்சி மேம்பாட்டு ஹெச்டி யார் வெளியிடுறா? கரெக்ட், ஹெச்டி யார் வெளியிடுறா? எந்த அமைப்பு வெளியிடுது? வெளியிடும் அமைப்பு இது. டைப் பண்ணா என்ன பண்ண போறோம்? வெளியிடும் அமைப்பு இது யுஎன். இது ஷபீர் கான், முக்கியமான அமைப்பு அது. என்ன அமைப்பு அது? என்ன அமைப்பு ரேஷ்மா? சகா? மனித மேம்பாட்டு அறிக்கை அலுவலகம். யுஎன்டிபி, யுனைடெட் டெவலப்மெண்ட். இது எங்க இருக்குது? நியூயார்க். இது முக்கியமான அமைப்புப்பா. ஓகேவா? ரைட், ஓகே. இந்த ஹெச்டி இண்டெக்ஸ் எப்போ வெளியிட, இந்த வருஷத்து வெளியிடுறாங்க அப்துல் ரஹ்மான்? ஹெச்டி 1990 சார். 90 வெளியிடுறாங்க. 90 முதல் வெளியீடு. வெரி குட். கேட்கறோன்னா நீ பயப்படுவ, புரியுது? அந்த மாதிரி யாரும் நீ படிக்க ஆரம்பிச்சிடும், அதான் உனக்கு கேட்கறது. அது வந்து வெற்றியா மாறிடும், புரியுதுல்ல? ரைட்டு. இது யார் கண்டுபிடிச்சவங்க? யார்? 2 பேர் முன்மொழிஞ்சாங்க. யாரு ஹெச்டி இண்டெக்ஸ்? இல்ல, அவன் சொல்லட்டும். யாரு? சார் மஹபூப் உல் ஹக். என்ன நாட்டுக்காரர் மஹபூப் உல் ஹக்? பாகிஸ்தான். எந்த நாடு? பாகிஸ்தான். இன்னொருத்தர் யாரு? அமர்த்தியா சென். பாகிஸ்தானுடைய பொருளாதார அறிஞர், பாகிஸ்தான் இவர். இன்னொருத்தர் யாரு? அமர்த்தியா சென், இந்தியாவுடைய நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சென். இந்தியா 2 பேர் தான் வெளியிட்டாங்க. ஓகே, ஹெச்டிஐ அதை வந்து வெளியிட்டவங்க 2 பேர் வெளியிட்டாங்க. ஓகேவா? 2 பேரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் நோட்டே பண்ணாம வச்சிருக்கேன் சார், இப்பதான் பாக்குறேன். பரவாயில்ல. அன்னைக்கு என்ன தெரியும்? சியோல் எந்த நாட்டினுடைய தலைநகர்? அன்னைக்கு பார்த்தோம், டென்ஷன்ஸ் உற்பத்தி ஆகுது 3 நாடுகளுக்கு இடையே. 3 நாட்டுல ஒரு நாட்டினுடைய தலைநகர் சியோல். ஒரு வடகொரியா. தென்கொரியா சார். தென்கொரியா தான் சியோல் தலைநகரம். நாங்க தான் டென்ஷன் உருவாகுது. வடகொரியாவுடைய ஏவுகணை சோதிப்பதற்கு பிறகு, சோதனைக்கு பிறகு மிகப்பெரிய டென்ஷனை உருவாக்குது. ஓகேவா? அதனால அங்க வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கொண்டு போறாங்க. யுரேனியம் தெரியுமா இல்லையா? யுரேனியம் உற்பத்தி முதல் நாடு எது? யுரேனியம் உற்பத்தியில் முதலிடம் வந்து கஜகஸ்தான். ஜடுகுடா எதுக்கு ஃபேமஸ் ஆனது? இந்தியாவில் ஜடுகுடா எதுக்கு ஃபேமஸ்? அப்துல் ரஹ்மான் எதுக்கு ஃபேமஸ்? பரீது ஜடுகுடா ஓர் ஜடுகுடா எதுக்கு ஃபேமஸ்? யுரேனியம் ஃபேமஸ். பரீதுலாம் கேட்கலையா? யுரேனியத்துக்கு ஃபேமஸ் ஆகும். எழுதிக்கோங்க.
கஜகஸ்தான்னா முதல்ல இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு பதில் சொல்லியே பெரிய விஷயம். வகுப்புலாம் சொல்ற, சியோல் சொல்ற, வடகொரியான்னு தெரியுது, அப்புறம் என்ன இருக்குது பெரிய விஷயம். கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. ஜட்டுகுடா கண்டிப்பா கேட்பாங்க. ஜட்டுகுடா சுரங்கம் வந்து யுரேனியம் ஜார்க்கண்ட் இருக்குது, அதையும் கேட்பாங்க. இந்த மாநிலம் கூட கேட்கலாம், ஜார்க்கண்ட் அதை கூட கேட்கலாம். பீகார் இருந்தது, இப்போ ஜார்க்கண்ட் இருக்குது. இங்கே வறுமை அதிகமான மாநிலமே இது பீகார் தான், ஜார்க்கண்ட் தான். வறுமை அதிகம் 2 மாநிலங்கள் தெரியுமா? இது பீகார் ஒரிசான்னா வறுமை அதிகமான மாநிலம். பீகார் ஒரிசா ரெண்டுமே வறுமை அதிகமான மாநிலங்களா ஐநா சபை சொல்லியிருக்காங்க, அதை யூஎன்டிபி சொல்லியிருக்காங்க. வறுமை குறைவுத கேரளா பஞ்சாப்லாம் வறுமை குறைவு. அடுத்து சப்ஜெக்ட் போலாம்பா. இதுல நிறைய டிஸ்கஷன் கொஸ்டின் பண்ணியாச்சு சார். ஒரு 1 மினிட் மட்டும் சார். இல்ல நான் அவசரப்படல, சப்ஜெக்ட் 7:45 மணி ஆயிடுச்சு, சப்ஜெக்ட் நடத்த வேண்டியிருக்குது, அதை பார்ப்போம். சப்ஜெக்டும் முக்கியம் உங்களுக்கு, அதனால நீங்க 8:15 மணி ஆயிடும் போடுங்க. நீங்க பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்காக உழைப்பதில் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவோம். இறைவன் வாய்ப்பை பயன்படுத்த. மனோஜ்குமார் புரியுதா? பாஸ் பண்ணிடுவியா? மனோஜ்குமார் எங்க ஆன் பண்ணிட்டு எங்க இருப்பான்னு நினைக்கிறேன். சபீர் கான் லைவா இருக்கியா? எல்லாமே முக்கியம்ப்பா. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், ஹெச்டில இருந்து கண்டிப்பா வரும். மனோஜ்குமார் ஆன் பண்ணிட்டு எங்க இருக்கான் பொழுது. ஜட்டுகுடா முக்கியம்பா, யுரேனியம் சுரங்கம்பா. கஜகிஸ்தானை தான் குறி வைக்கப்படுகின்றது. நிறைய மாநாடுனா இப்ப அங்கதான் போடுறாங்க. அஸ்தானாவா ஏன்னு கேட்டா அங்க யுரேனியம் உற்பத்தி செய்யப்படுகின்றது, அதை நோக்கிதான் மூவ் ஆகும். சார் பீகார் ஒரிசா வறுமை அதிகம்னு சொன்னீங்க, அப்ப கேரளா வேற எதுவும் சொன்னீங்களா சார்? கேரளா பஞ்சாப்ல வறுமை குறைவு. பஞ்சாப்லாம் வறுமை இருக்காது, பாலும் தேனும். டென்மார்க் மாதிரி போய் பாருங்க, அவன் பால் உற்பத்தி, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன கோதுமை உற்பத்தி பயங்கரமா இருக்கும். அவன் சரி ஜாலியா இருப்பான் தெரியுமா? ஒரு விவசாயி பெஞ்ச் கார் வச்சிருப்பான் எங்க பஞ்சாப்ல. அமெரிக்கா மாதிரி, அமெரிக்கால டெக்சாஸ் மாகாணம் மாதிரி இருக்கும் அவங்க பஞ்சாப். 5 நதிகள் பாயுதுப்பா, விவசாயம் எங்கேயுமே கிடையாது. பஞ்சாபி சேனல் பாப்பேன் சார். போயே பார்த்துக்கிறோம், போயே பார்த்தா தாபா அங்கங்க அப்படியே வந்து கோதுமை அரைச்சி உங்களுக்கு தாபால வந்து ரொட்டி போட்டு அந்த சப்ஜி செஞ்சு கொடுப்பாங்க. உழைப்பு அவர்களுடைய உழைப்புல நம்ம உழைக்க முடியாது தெரியுமா? அவங்களோட உழைப்பு வேற தெரியும். கன்ஸ்ட்ரிக்ட் அது வந்து பசங்களை வந்து கரெக்டா படிக்க வைப்பாங்க தெரியுமா? அவங்க டாப்பரா வருவாங்க இதுல சிவில்ஸ். இப்ப வரது இல்ல, அப்பெல்லாம் வந்து இக்பால் சிங் சாலிவால், நாங்க படிக்கும்போது அவ தான் டாப்பர். இக்பால் சிங் சாலிவால் போட்டு பாரு சல்கா, இக்பால் சிங் சாலிவால் போடு, எந்த ஆண்டு அவர் டாப்பர்னு பாரு. நாங்க படிக்கும்போது அவ தான் டாப்பர். எனக்கு நாங்கெல்லாம் படிக்கும் அட்வைஸ் பண்ணவர். என்னால் மை கரியா சக்காம் தும் கரிங்கேஜின்னு சொன்னவர் அவர். என்னால் முடிந்தது உங்களால் முடியும் சொன்னவர் அவர்.
போட்டு பார்த்தியா? இக்பால் சிங் தாலிவால் எந்த வருஷம் டாப்பர் அவர்? ஐஏஎஸ் டாப்பர் அவர். ரொம்ப பேக் ஆகிருக்கும். போட்டு பார்த்தியா ஷானோ? போட்டு பார்த்தியா ஃபரீது? இக்பால் சிங் தாலிவால். இந்த பாக்குறேன். போட்டு பார்த்து சொல்லு. திருவிக்கா போலாமா? இக்பால் சிங் தாலிவால் 2022ல இறந்திருக்காரு சார். எப்ப படிச்சாருன்னு போல சார். என்னது இக்பால் சிங் இறந்து போயிட்டாரா? கொரோனாலயா? அப்படிதான் சார் போட்டிருக்கு. ஆமா சார். கொரோனாலயா? கொரோனாலன்னு தெரியல சார். 29 ஜனவரி 2022 போட்டிருக்கு சார். எப்படி இறந்து போனாரா? ஒரு நிமிஷம் சார். அவர் டாப்பரா? யாரா இக்பால் சிங் தாலிவாலை பார்ப்போம். ஐஏஎஸ் டாப்பர்னு போட்டா அவர் இக்பால் சிங் தாலிவால் ஐஏஎஸ் டாப்பர்னு போடுங்க. வந்துருச்சா? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர்னு இருக்கு சார். அவரா சார்? இந்த வருஷம் டாப்பர் ஐஏஎஸ் டாப்பர் வந்துக்கிறார் அவர் இக்பால் சிங் தாலிவால். 1996 நாங்க படிக்கின்ற போது வந்தவர். இறந்து போயிட்டாரா? இருக்கிறாரா? வேற இக்பால் சிங் தாலிவாலை பாத்தீங்களா? இவரை பாத்தீங்களா? பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? 1996 டாப். நாங்க படிக்கும்போது அவர் தான் டாப். இக்பால் சிங் தாலிவால். போலாமா சார்? நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். நோட் பண்ண போறீங்களா? இல்ல சார், நீங்க அவங்க கண்டிப்பா பார்த்து சொல்லிட்டாங்கன்னா நான் அதை குறிச்சு வச்சுக்கிருவேன். குறிச்சு வச்சுக்கோங்க. இறந்து போயிட்டாருன்னு நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனாலதான். இக்பால் சிங் தாலிவால் ஐஏஎஸ் டாப்பர்னு போட்டா வந்துச்சு. 1996 டாப்பர் அவர். அதான் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது? 1996 சொல்லி டாப்பர் அவர். அப்புறம் என்ன இருக்குது? போலாமா? எப்படி இறந்து போனாரு? கடைசியா அங்க ஒர்க் பண்ணாரு அவரு? எப்படின்னு கேட்டேன். அது போடலையா? போடலாம், விடுங்க சார். ஒவ்வொரு தடவை போடும்போது வேற ஆள் வராங்க. அதான் வேணாம் விட்டுருங்க. அவர் டாப்பரா இருந்தா அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அறிஞர் திருவி கல்யாண சுந்தரனார் தான் அறிஞர். முக்கியமானவர் தமிழ் தென்றல்பா. புனைப்பேரே தமிழ் தென்றல் தான் அவருக்கு புனைப்பேரே. புரியுதுல்ல? விருதாச்சலனார் சின்னம்மையார் அம்மா அப்பா. காலம் 83 to 53. காஞ்சிபுரம் அருகிலுள்ள தண்டலம் பைபாஸ் இருக்கும். நேரா நீங்க சென்னை வரும்போது இருக்கும் அது. சொல்றாங்க. ஆமா, தமிழ் தென்றல் அவரு. திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம் என்பதன் சுருக்கமே திருவி கல்யாண சுந்தரம். திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம், அதுதான் திருவிக்கா. பெற்றோர் விருத்தாச்சலம் சின்னம்மையார். இவர் காலமும் கொடுத்துறாங்க. முதல்ல மேல கொடுத்துறாங்க. திரு என்பது திருவாரூரை குறிக்கும் சிறப்புரை என்று. ஆசிரியர் கதிரவேறு பிள்ளை ஒரு ஆசிரியர். ஆசிரியராக இருந்தது தேசபக்தன். நடத்திய இதழ் நவசக்தி. காமராஜ் நடத்திய இதழ்னா லுக்மான் இது பார்த்துமே. காமராஜன் அதே மாதிரி நவசக்தி இதழ் நடத்தினா தெரியுங்களா? அதனுடைய ஆசிரியர் யார்? பிளஸே. அதுக்கு ஆசிரியராக ஒருத்தருப்பார். யார் பிளஸே? காமராஜர் நவசக்தி ஒரு இதழ் நடத்தும் 1960. அதுக்கு ஆசிரியராக ஒருத்தருப்பார். யாரு? பிளஸ்லாம் இல்லையா? நேற்று நடத்தணுமா? யாரும் ஆசிரியராக இருந்தா? நீ கூட படிக்கிற ரேஷ்மா அந்த ஸ்லைட சூப்பரா இருக்குது. யார்? மனோஜ்குமார். அப்புறம் என்னத்த நடத்தி என்ன பிரயோஜனம்? காமராஜர் நவசக்தின்னு இதை நடத்தினாரு. காங்கிரஸ் காமராஜர் நவசக்தி நடத்தினார். நேற்று ஸ்லைடு படிச்சியா இல்லையா? உண்மைகளை பேசு. நேற்றுடைய ஸ்லைடு படிச்சியாமா? காமராஜரை பத்தி நான் படிச்சியா? நவசக்தி யாரு? சொக்கலிங்கம் ஒருத்தர் இருந்தாரு. ஸ்லைட் அப்படி போய் பாரு. சொக்கலிங்கம் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஆசிரியர். நவசக்தி என்பது எது? காங்கிரஸ் உடைய கொள்கைகளை பத்தி எடுத்துரைத்தது 1960. அது காமராஜ் நடத்தினது. எழுதிக்கோங்க.
சூப்பராக இருக்குது. அப்பா ஷபீர் கானை அதை பார்க்க கூட மாட்டான் போல. ஏன் ஆனால் ஷபீர் கானுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகம் தெரியுமா? உன்னை நம்பி ஒருத்தன் வரப்போறாங்க, புரியுதுல்ல? அதை பார்த்துக்கு ஷபீர் கான். அதனால நீ உழைக்க வேண்டிய நேரங்கள் அதிகம், புரியுதுல்ல? காமராஜர் பெரிய சகாப்தம்பா. 9 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சர். 1954 முதல் 63 வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தெரியுங்களா? அவராக ரிசைன் பண்ணிட்டு போனார். கே பிளான் சொல்லி கொண்டு வந்து மூத்தவர்கள் வந்து கட்சி பணிக்கு போகணும்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போனவர். அக்டோபர் 2, 1963 ரிசைன் பண்ணிட்டு கட்சி பணிக்கு போனவர். அப்போ காங்கிரஸ் ரொம்ப தோய்வு சந்திச்சது. சீன இந்திய போரில் இந்தியா வந்து பின்னடைவை சந்திக்கும், காங்கிரஸ் வந்து பலவீனம் ஆயிடும். அதுக்காக வெளியேறினவர். லால் பகதூர் சாஸ்திரி, காமராஜர், பாபு ஜெகஜீவன் ராம் இவங்களாம் வெளியேறி போய் கட்சி பணிக்கு போனாங்க, சரிங்களா? முக்கியமானவர்ப்பா. நீங்கள் நடத்துங்க சார், எங்களுக்கு என்ன சார் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, புரியுதுல? அதனால்தான் வந்து அந்த என்ன சொல்றது, இதனால ஏன் ஏற்படுது சொல்லி பார்க்கலாம் ஷானோ. இந்த சுணக்கங்கள் ஏன் ஏற்படுது? பொறுப்பின்மையா சார்? அப்துல் ரஹ்மானி இந்த மாதிரி இருக்கிறாரு. சார் அப்துல் ரஹ்மான் ஏன் இந்த நீங்க சொல்லக்கூடாது. அப்துல் ரஹ்மான் ஏன் இந்த மாதிரி இருக்கிறார் ஷானோ? நீ கூட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு சார். அதுதான் தேவை. சேஃபர் ஜோன்ல வாழ்ந்துடக்கூடாது, தெரியும்? நான் சேஃபர் ஜோன்ல வாழ்ந்துருந்தா நான் வந்து என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது, தெரியுமா? நான் சந்திச்சதெல்லாம் போராட்டங்கள் தான். இப்பயும் போராட்டங்கள் சந்திச்சுக்கிறேன். நைட்டு நடத்தணும், காலைல கேட்டால் எல்லாமே இருந்தாங்க. 6 பேர் 7 பேர் இருந்தாங்க. காலைல கேட்டால் நவசக்தி இது அவங்க என்ன என்னன்னு பார்ப்பாங்க போது, தெரியுமா? முதல்ல எழுதுனதை படிக்கணும், சாப்பிட்றது செரிமானம் ஆகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சொல்லி அது அவங்களுக்கு வந்துச்சுன்னா அது ஃபேக்கா வருது சார். படிக்க வேணாம்னு சொல்ற இடத்துல தான் சார் படிக்கணும். படிக்கிறது கிடையாது, படிக்க வேணான்னு கிடையாது. வாழ்க்கை வந்து சேஃபர் ஜோன் இருக்கக்கூடாது. இப்போ லுக்மானா சேஃபர் ஜோன் இருக்காங்க. சாப்பிட்றான், வீட்டுக்கு வரான், அப்படியே தூங்குறான். அதே மாதிரி ஷபீர் கானியும் சேஃபர் ஜோன் இல்லை. போராட்டம் வேற மாதிரி இருக்கணும்ல, போராட்ட களங்களா இருக்கணும்ல. எனக்கு வந்து போராட்ட களமா இருந்ததுன்னா தெரியுமா, நோன்பு நேரத்தில் கிளாஸ் இருக்குதான் போராட்ட களமா இருந்தது. எப்படா அந்த 1 மாத காலம் முடியும் இருந்தது. அவ்வளோ ரிஸ்கபிளா இருக்கு, தெரியுமா? அது ஒரு பக்கம் தூக்கம் இருக்காது, ஒரு பக்கம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆகணும் உங்களுக்காக, பயங்கரம். அப்போ நீங்கள் முத அறிமுகம் ஆகுறீங்க. முதல்ல ஒன்று சொன்னார், அப்துல் ரஹ்மான் சொல்லிடுவாரு, வேஸ்ட்டு கிளாஸ், வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு, என் பணம் 500 ரூபா போச்சுன்னு சொல்லிடுவாரு. இதுல உங்கள்ட்ட நல்லா சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்கோம் சார் உங்களுக்காக. அது அப்போ புரியாது இல்லை, நான் வந்தாங்கல்ல ஸ்ட்ரகிள் உடனே சொன்ன அப்துல் ரஹ்மான் புரிஞ்சுக்குவாரா? சும்மா இருங்கப்பா, இந்த சமுதாயமே வேஸ்ட்டுன்னு சொல்லுவார் போயிட்டு பள்ளிவாசல்ல. இந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் ஒருத்தர் ஒழுங்காக இருக்கானா பாய்? யாரும் இல்லை. ஒரு 500 ரூபா வாங்கிட்டு சொன்னாங்க ஒரு கிளாஸில், ஒன்றும் இல்லை பாய், வேஸ்ட்டு பாய். நான் என் வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ முன்னேறுன்னு நினைக்கிறேன், ஆனால் வழிவகையில் பாய்ன்னு சொல்லுவேன், சரிங்களா? இப்போ வேணா சொல்லுவார், அல்லாஹ்வுடைய கிருபை, ஒரு மனுஷன் வராயா நடத்துகிறேன், அவனுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லுவார், தெரியுங்களா? அதான். அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கணும்ல. அப்போ நான் ரிஸ்க்கு சாப்பிட முடியாதுல்ல, ரிஸ்க் எடுத்து வரணும். ரேஷ்மா சிலையிலே படிக்கிறது கிடையாது. ஆடா போங்கடா, மேரேஜ்னு ஆக போகுது, நம்ம வாழ்க்கையை வந்து ஒப்படைக்க அது மாதிரி நினச்சிடாது ரேஷ்மா, புரியுதில்ல? உனக்கான தனித்துவம் இல்லை என்றால் நீ தனித்து விடப்படுவாய், தெரியுங்களா? அதுக்காக சொல்லலாம். நீ சிலையில் படிக்கிறேன்னு சொன்னாலே கேட்குறேன், நீ சிலையை நேற்று படிக்கவே இல்லை, நீ அடுத்தது 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஆக போகுது, புரியுதில்ல? அதை வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து ரிஸ்க் எடுத்து நடத்தணும், தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்க நடத்திட்டு அதுக்கப்புறம் 1 hour நான் கார் ஓட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் 12:30க்கு வந்து தூங்குறோம், புரியுதில்ல? ஷபீர் கான், யார் எப்படி போனாலும் உன்னை நம்பி ஒருத்தன் வராங்க, புரியுதா இல்லையா? அதுக்காக சர்வீஸ் வாங்கியாம, தெரியுங்களா? சார் கொஞ்சம் எழுதிக்கிறேன் சார் ப்ளீஸ். நான் ஒன்றுமே போலப்பா, நான் என்னப்பா பண்ணப்பா, இன்னொரு ஸ்லைட் இருக்குது, அதை பார்த்தா கிளாஸ் முடிக்கலாம். நாளைக்கு கூட HDI பார்த்துக்கலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எனக்கு என்ன இருக்கு இப்போ, நான் என்ன பண்ண போகிறேன்? அது முக்கியமான இது எழுது, சரிங்களா? நேருவே பாராட்டினா படிச்சுட்டு, பரவாயில்ல காமராஜர், நீங்கள் வந்து காங்கிரஸுடைய கொள்கைகளை உலகத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நேரு வந்து 3 மணி நேரம் தூங்க மாட்டார், தெரியுங்களா? விடிய காலை 4 மணிக்கெலாம் செக்ரட்டரியேட் வருவார். அதே மாதிரி கலைஞர், நாங்கள்லாம் உமன் கமிஷன் இருக்கும்போது எங்கெல்லாம் வந்து காலைல 5 மணிக்கெலாம் கூப்பிடுவார் ஃபோன் அடிச்சு, புரியுதில்ல? எப்போ
5 மணிக்கெல்லாம் சேர்பர்சனை கூப்பிடுவார். அம்மா வாமா வீட்டுக்கு வாங்கம்மா, ஃபைல் எடுத்துட்டு வாங்கம்மான்னு சொல்லுவார். 5 மணிக்கு ஓடுவாங்க அந்த மேடம் தூக்கிட்டு ஃபைல். என்ன சார் கலைஞர் மாதிரி பேசுறீங்க? அப்படிலாம் கூப்பிடுவார் அவர். எங்களை வாமா ஃபைல் எடுத்துட்டு வாமா, 5 மணிமா வாமான்னு சொல்லி அங்கே போனால் ஒரு முரசொலிக்கு வந்து தித்துட்டு தெரியுமா அவர். நான் 3 மணிக்கு எழுந்துச்சு அவரை மாதிரிலாம் லீடர் பார்க்க முடியும். அம்பேத்கரை பார்த்தாங்க, பத்திரிகையாளர்களுக்கு கேட்டாங்க, என்ன தலைவரே அம்பேத்கரே, எல்லா தலைவரும் தூங்குறாங்க, நீங்கள் வந்து விழித்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அம்பேத்கர் சொன்னார், என் சமூகம் தூங்கி கொண்டிருக்கின்றது, ஆகையால் நான் விழித்து கொண்டிருக்கேன்னு சொன்னார். அதே மாதிரி கலைஞர் ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் தெரியுங்களா. உன்னை ஒரு முறை பார்த்துட்டான்னா மறக்க மாட்டேன், நான் எங்கே வேணால் கூப்பிடுவோம் தெரியுங்களா. கவிக்கோ கூட போகிறோம், போய் அவர் போர்ட் சேர்மன் ஆகிட்டாரு, போகிறோம். அவர் என்ன தெரியுமா சொன்னார், அவருக்கு பார்த்து 2 வரிகள் தான் அவர் சொன்னது, 100,000 ஆண்டுகள் 100,000 அர்த்தங்கள் கொண்டது. 2 தான் சொன்னார். கவிக்கோ வாரியத்தை வலிமை உள்ளதாகவும் வாய்மை உள்ளதாகவும் மாற்றுங்கன்னு சொன்னார். 2 வார்த்தை தான் தெரியுமா. கவிக்கோ வெளியே வந்தார், உருதுல சொன்னார் என்கிட்ட, 1000 பாத் போதால ஜீவன் சொன்னார் என்கிட்ட. 1000 வார்த்தைகள் சொல்லிட்டார் அவர் சொன்னார். 1000 பாத் போதால ஜீவனம் தோ வேடுமன்னு சொன்னார் அவர், தெரியுங்களா. புரியுதா. வாய்மை உள்ளதாகவும் வலிமை உள்ளதாகவும் மாற்றுக, 2 வார்த்தை தான். எவ்வளோ அதில் வாசகம் இருக்கு தெரியுமா. வாய்மைனா என்ன, லஞ்சம் லாவணியில் ஒழித்து விடுங்கள், நேர்மையாக இருங்கள். வலிமைனா என்ன, அதை வந்து போர்டில் வந்து இன்கம் பெருக்கி வலிமையாக மாற்றுன்னு சொன்னார். 2 வார்த்தை தான் சொன்னார். சால்வை கொடுக்கும்போது எதுவுமே பேசலாரு, சால்வை வாங்கிட்டு சொன்னார், வாய்மை உள்ளதுமாக வலிமை உள்ளதுமாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளோ. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அவங்களாம் வந்து உழைப்பாடு, தூங்காமலே உழைத்தவர்கள் தெரியும். அப்பெல்லாம் இருந்தால் தான் வரலாறு பேசும். புரியுதா. ரேஷ்மாலாம் 10 மணி ஆனாலே போதும், பா விடுங்கடா பாடே, நான் படுத்து 6 மணி 5 அந்த மாதிரி கூட தெரியும். லெனின் ஸ்டாலின் இருந்தாங்க தெரியுமா. எந்த நாட்டை ஆண்டாங்க ரேஷ்மா. லெனின் ஸ்டாலின்னா ரஷ்யா. ரஷ்யா. மிக முக்கியமான நெருக்கடி காலகட்டம், உலகப்போர் காலகட்டம் தெரியுமா. அவங்க பல இரவுகள் தூங்காமல் இருந்திருக்காங்க தெரியுமா. உலக தலைவர்கள் நெருக்கடியான காலகட்டம் தெரியுமா. உலகமே நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தது தெரியுமா. அப்போ அந்த காலகட்டத்தை ஃபேஸ் பண்ண தலைவர்கள் லெனின் ஸ்டாலின்லாம் அவங்களாம் தூங்கினதே கிடையாது. எழுதியாச்சா. எங்க சேர்பர்சன், உமன் கமிஷன் சேர்பர்சனு டிஎன்பிஎஸ்சி மெம்பராக இருந்தாங்க, ராமத்தான்னு சொல்லி. அவங்க தூங்கவே மாட்டாங்க. காலையில் 4:30 மணிக்கு எஞ்சி ஃபைல் பார்ப்பாங்க, 7 மணி எக்ஸசைஸ் பண்ணிட்டு 8 மணிக்கெலாம் போர்டுக்கு வந்துடுவாங்க. போர்டுனா என்ன, அந்த ஆஃபீஸ் வந்துடுவாங்க தெரியுமா. 8 மணி வருவாங்க தெரியுமா. இதெல்லாம் உளவுத்துறை நோட் பண்ணுவாங்க தெரியுமா இல்லையா. நீங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் வரீங்க, நீங்கள் எத்தனை மணி ஆஃபீஸ் விட்டு போகிறீங்க, எல்லாமே உளவுத்துறை நோட் பண்ணி போய் கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க, ஷபீர்கான் தான் தெரியும். சிஎம் ஆஃபீஸ் போய் எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு போகிறாரு. ஷபீர்கான் பொறுப்புகள் இருக்குது. நம்மை நம்பியோரை வந்து உலகத்திலே வந்து ரொம்ப 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 மோசமான துரோகம் தான். வெற்றியோ தோல்வியோ 2மே ஏற்றுக்கலாம், துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அவங்களுக்கு ஏதாவது பண்ணிடாத. ஏன்னா வருகின்ற பொண்ணு அது, ஒழுங்கா உட்காந்து படி, எல்லா விளையாட்டுகளாம் நிறுத்திக்கொள், புரியுதுல்ல. அதே மாதிரி கொஸ்டின் கொடுத்தா அதை முதல்ல தயாராக போட்டுட்டு மற்ற விளைவிப்பார். ஓகேவா. என்னுடைய அன்பான அறிவுரை. சார் தப்பா எடுத்துக்கிறாதீங்க சார், குறுக்க பேசுறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு. எதுக்கு இல்ல, அவர் மேரேஜுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. அவர் மேரேஜ் ஆக போகுதுப்பா, அவர் நம்பி பொண்ணு கொடுக்குறாங்கப்பா ஊர்ல மண்டபத்துல. அவர் போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு, பிசிக்கல் போல. போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணதை பார்த்துட்டு இவங்க குரூப் 4 பாஸ் பண்ணிடுவாரு. எங்க மாப்பிள்ளை பொண்ணு கொடுக்குறாங்க, பாஸ் பண்ணாங்க என்ன நினைப்பாரு அவரு. அதெல்லாம் பண்ணிடுவாங்க சார், இன்ஷாஅல்லாஹ். தப்பா நினைப்பாங்க. துரோகம் செய்யக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா. வெற்றியோ தோல்வியோ, நான் வந்து சில விஷயத்த வந்து ரொம்ப தாங்கிக்க முடியாது, துரோகம் தான். நான் ஐஏஎஸ் வந்து நான் செலக்ட் ஆகல, அன்னைக்கு நைட் வரேன் ட்ரெயின்ல 10:30 மணிக்கு ஒரு வீட்டுல இட்லி சாப்பிட தூங்கிட்டேன். காலையில எழுந்துச்சு அந்த அம்மையார் ஆச்சரியப்பட்டாங்க, என்னப்பா நீ ஃபீல் பண்ணேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வெற்றியோ தோல்வியும் ஒரு பயணம் மாதிரி, ஒவ்வொரு ஊர் மாதிரி, அடுத்தது வெற்றியோட தோல்வி வரலாம். ஆனா துரோகத்தை தாங்கிக்க முடியாது. அது வந்து உன்னை வந்து கண்களை வந்து கசைக்கிற, இதயத்தை கசைக்கணும்ல. புரியுதா? புரியுதா இல்லையா ரகுமான்? புரியுது சார். அதை யாரும் செய்யக்கூடாதுல்லவா, அதுதான் சொல்லுவோம், அதை யாருக்கும் செய்யக்கூடாதுல்லவா. இந்த மாதிரிப்பா என்னுடைய வாழ்க்கைப்பா இது. இப்ப வந்து ஷபீர்கான் அவங்க கனவு காணும், அவங்க அவங்க கனவு கண்டுவீங்க, மாட்டி வீட்டுக்காரர் பாஸ் பண்ணிடுவாரு. அப்ப அந்த கனவை வந்து தகச்சிடக்கூடாதுல்ல, தப்பு இல்லையா அது.
அது முக்கியம் இல்ல. இல்ல சார், என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நானா இருந்தா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஐஏஎஸ் போயிட்டு நான் அதான் தோல்வியா கருதவில்லை. ஏப்பா எனக்கு திறமை இருக்கு. நான் இப்ப நீ சொல்லி எனக்கு திறமை, நான் அடுத்து போறேன். தோல்வி இல்ல. எனக்கு வந்து அப்துல் ரஹ்மான் எனக்கு வந்து துரோகங்கள் பிடிக்காது. அது என் கண்ணீரை வந்து வர வைக்கும் போது இல்ல. தோல்வியோ வெற்றியோ அதெல்லாம் எந்த விதமும் பாதிக்காது. புரியுதுல்ல? இப்ப வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நீ சொல்ற, எதை கொண்டு வருகின்றோம், எதை இழக்கின்றோம். எதையும் கொண்டு வரமா? என் தாய் வயிற்றுல பிறகுறான், ஏதாவது கொண்டு வரேனா? பவுனு, 4 வீடுகள், 100 பவுனு, ஒரு 10 லட்சம் கொண்டு வந்தாங்கிறான். போயின்னு வேணா கொண்டு போகிறோம். ஒண்ணுமே கிடையாது. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் துவா செய்து பாத்தியா வந்தாரு சாரு பர்ஃபெக்டா சொல்லுவாங்க. ஒரு தஞ்சாவூர் பொண்ணு படிக்கும், நிஷான் ஒரு பொண்ணு படிச்சது சொல்லுவோம். நீங்க வந்த பிறகுதான் அப்படியே நீங்க வந்து ஒரு பாட்டு பாடும். அது புரியுதா இல்லையா? ரேஷ்மாவுக்கு தெரியும் அந்த பொண்ணை, புரியுதா இல்லையா? அது வந்து சொல்லுவோம், நீங்க வந்தீங்கன்னாவே பூ சார் அப்படியே வந்து இருக்கு சார். அந்த ஒரு ஃபீலை கொண்டு வரணும்ல. புரியுதா? இப்ப நான் வந்து நான் எப்படி உங்களுக்கு தெரியுமா? நான் கோடீஸ்வரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், இல்லை நான் வந்து என்ன வேற இருக்கலாம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? ஷானோ சார் வந்து கிளாஸ் எடுக்கிறாதான் எதிர்பார்க்குறீங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கு உறவு. அதே மாதிரி இறைவனுக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்குது? நீங்க சரியாக மனிதனா நடந்துக்கூடிய அதுதான் இறைவனுக்கு. நீங்க பணக்காரனோ ஏழையோ அதெல்லாம் எந்த இறைவன் பார்ப்பதில்லை. அவனுக்கான பயணம் என்ன? நீ சரியான மனிதனாக இருக்கின்ற. அதுதான். இப்ப அதே மாதிரி அவன் பயணம் சரியா இருக்கும், ஷபீர் கான் பயணம் சரியா இருக்கணும்ல. அதுக்காக சொல்ல ஃபெயில் பாஸ்னா அதெல்லாம் அப்பா நான் வந்து செலக்ட் ஆகாதது மிகப்பெரிய விஷயம். என்னுடைய வாழ்நாளில் வந்து எந்த தவறும் செய்யாம இறைவன் நம்மளை வந்து வச்சுக்கிறோம். புரியுதுல்ல? இல்லைன்னா வெவ்வேறு தவறுகள் செய்யணும், வெவ்வேறு கையெழுத்து போடணும், வெவ்வேறு நிர்பந்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். புரியுதா? நம்ம வந்து சூப்பரா இருக்கிறோம். நீ சொன்ன பாத்தியா, எனக்காக மட்டும் இல்லை எங்க அம்மாக்காகவும் துவா செய்யற பாத்தியா? அதை விட இன்னும் என்ன இருக்குது? இவனை யாக்கறவே என்ன தவம் செய்துன்னு சொல்லுவான் பாரதி. அந்த மாதிரி நீ எல்லாம் வந்து என்ன தவம் செய்து கொண்டிருக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்க மும்தாஜ் அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா? சொல்ல வர அல்லாவுடைய நாட்டம் சார். அதான் சொல்ல ஷபீர் கானுக்கான ஒரு ஆசிரியராக, ஒரு அண்ணனாக, ஒரு வழிகாட்டியாக அட்வைஸ் பண்ண ஷபீர் கானுக்கு. சார், இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலைய ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாதாரணமா நினைச்சு விட்டுட்டேன் சார். அந்த வேலைக்கு இப்ப கிடைக்கவே மாட்டேங்குது. அதை நினைச்சு மார்க் இருந்தாதான் 490 மார்க் இருந்தா 450 மார்க் தான் கிடைக்கும். இல்ல உன்னை விட்டு சென்றதெல்லாம் தூக்கி போட்டு இன்னும் வருகின்றதை ஏற்றுக்கொள். தெரியும் விட்டு போனதை பத்தி போலாமா? அடுத்தது விட்டுல விட்டு சென்றது இது புரிஞ்சு போச்சு. வருகின்றவத்தை எதிர்கொள்ளுதா இல்லையா? இதுதான் முக்கியமானது. போனது போகட்டும். அடுத்ததாமா முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. எப்பா இவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. திருவிக்கா நடை என்று சிறப்பிக்கும் அளவிற்கு சிறந்த எழுத்து நடை கொண்டது பத்தி எழுத்தாற்றல் பயங்கரமா இருக்கும். புரிதல? 1920 ஒத்துழையாமை இயக்கத்தின் போது என்ன பண்ணாரு? நிறைய பேர்களை தொழிலாளர்களை திரட்டிய வருவது. பெண்கள் முன்னேற்றத்துக்கு அயராது பாடுபட்டவர். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அண்ணா. இப்ப இவருக்கு பிறகு அண்ணா வகுத்தார். மேடை தமிழுக்கு 2 பேர் இலக்கணம். ஒண்ணு திருவிக்கா, அடுத்தது அண்ணா. 2 பேர் இலக்கணம் வகுத்தாங்க. தெரியுங்களா? அண்ணா அடுத்தது அண்ணா வகுத்தார் இலக்கணத்தை. இவரின் தமிழ் நடையை போட்டு தமிழ் தென்றல் சிறப்பிக்கப்படுகிறார். சொன்ன பார்த்தியா? தமிழ் தென்றல் தமிழ் நடையை பார்த்து சென்னை ராயாப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் படித்தார். இங்கே இருக்குது. உடல்நலக் குறைவினால் அப்போது இறுதி எழுத முடியவில்லை. ஆயினும் கதிரைவேல் என்பதும் தமிழ் இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் பயின்று தமிழ் பேராசிரியராக உயர்ந்து தமிழ் பணியாற்றின. பற்றிய உடம்பு சரியில்லை, அதை ஒரு காரணமாக காட்டி அவர் முடங்கலை. அப்புறம் போய் தனியாக படித்து சாத்திரங்களை படித்து அப்புறமேட்டுக்கு மிகப்பெரிய உயர்ந்த தமிழ் பேராசிரியராக வந்துட்டார். எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்பதனை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்களை கலவாமல் தூள தமிழை எழுதினா. அதான் பண்ண யார் பண்ணாங்க? பருதிமாறு கலைஞரும் மறைமலை அடிக்கணும் பண்ணாங்க. வடமொழி சொற்கள் கலக்காதது. புஷ்பம் கொண்டு வா, மலர் கொண்டு வா, நாஸ்டா சாப்பிட்டாயா, சிற்றுண்டி சாப்பிட்டாயான்னு கொண்டு வந்தார். அதே மாதிரி அவர் கொண்டு வந்தார். இதை நடைமுறையில் வாழ்ந்து காட்டினார். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை உரை மொழிபெயர்த்தவர். அவர் சொன்ன பார்த்தியா? காந்தி 1920 மெரினா பீச்சுக்கு வருவார். ஓகேவா? அப்போ அவருக்கான தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அவருடைய பேச்சை வந்து மொழிபெயர்த்து பேசியவர் திருவிக்கா. அண்ணா அடுத்தது மேடை பேச்சுக்கு இலக்கணம் கொடுத்தவர் யாருக்கு? திருவிக்காக்கு அப்புறம் அண்ணா. 2 பேர் தான்
மேடை பேச்சு இலக்கணம். ராயப்பேட்டை ஃபேமஸ் காலேஜ் என்ன காலேஜ் இருக்குது ஷானோ? என்ன காலேஜ் சபீர்கான்? இப்போ கூட 10வது இடத்துல வந்திருக்குது தமிழ்நாட்டில். என்னங்க சார்? சென்னை ராயப்பேட்டையில் ஒரு ஃபேமஸான காலேஜ் இருக்குது. என்ன காலேஜ் சபீர்கான்? உங்களுடைய இவருக்கு அதை பத்தி அப்துல் சமத் சாஹிப் உருவாவது காரணமா இருந்தார், மேம்பாடு அடையது காரணம் நீ புதுக்கல்லூரி. சரத்குமார் ஜி.கே. மூப்பனாருடைய மகனார் யாரு? ஜி.கே. வாசன். அவங்களும் அங்கதான் படிச்சாங்க. அந்த கல்லூரியுடைய வாசல்களை நின்று ஒரு அட்மிஷனுக்காக போராடின ஷானோ. ஒரு அட்மிஷன் போயிருக்கேன், எங்க அக்காவுடைய கொழுந்தனாருக்காக போயிருந்தேன். அந்த அட்மிஷன் கிடைக்காம வாசல்கள் நின்று போராடி அவங்க வாங்கி கொடுத்தா போராடினேன். அதே கல்லூரி சிறப்பு விருந்தினராக போனேன். புரியுதா? இந்த கல்லூரியில் ஒரே ஒரு சேர்க்கை கிடைப்பதற்காக கல்லூரி வாசல் விடிய விடிய அதே கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த பிரின்சிபலை பொறுத்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு போனேன். அவர் சொன்னார். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது கரெக்ட் டைமுக்கு வந்தார். போக்குவரத்துலாம் பாதிப்பாங்க. ராயப்பேட்டை பயங்கர டிராஃபிக் ஜாம். காலைல 10 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஷார்ப்பாக 9:45 மணிக்கு போயிட்டேன். இதுவும் நான் என்னுடைய ஊர்லேருந்து 3 மணிக்கு கிளம்பி போனேன். அப்போ சொன்னேன் பேசும்போது அவங்கள்ட்ட, இந்த கல்லூரியினுடைய சேர்க்கைக்காக கேட்டெல்லாம் மூட்டாங்க. அப்போ வாங்க முடியல. கடைசியாக வந்து பிஏஎஸ்டி தான் கிடச்சி தம்பிக்கு. அதை வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அது 2 நாள் அங்கேயே இருந்தோம் நாங்கள். புரிதா இல்லையா? அந்த கேட்டு வாசல்லே குளிக்காமல் சாப்பிடாமலாம் இருந்தோம். அதே கல்லூரியில் வந்து சிவில் சர்வீஸ் ப்ரோக்ராம், அதுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக போயிடும். உங்க பஞ்சுவாலிட்டியை பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க சார். என்னம்மா? உங்க பஞ்சுவாலிட்டியை பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க சார். அது பஞ்சுவாலிட்டி எங்க இருக்கு? டிஃபரன்ஸ் இப்ப வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லல்ல. நினைக்கிற மாதிரிலாம் உலகம் இல்லல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் பார்க்காது. நீ எதையெல்லாம் வைத்திருக்கின்றாய்ன்னு பார்க்கணும். புரியுதா? சில சமயம் அதை ஃபீல் பண்ணிக்கிறேன். நீ எதை வைத்திருக்கின்றாய்? நீ கட்டிட்டியா? நீ வந்து அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் நாம் வாழ்கிறது என்பது ஒரு மார்க்கத்தை பின்பற்றிக்கணும். முதல்ல மனிதனாக வாழணும். அடுத்ததாக சில விஷயங்களை வந்து நாம ஃபாலோ பண்ணணும். அதை உடனே ஏற்றுக்காதல்ல. காரல் மார்க்ஸ் தத்துவங்கள் எரிக்கப்பட்டன தெரியுங்களா? காரல் மார்க்ஸ் தத்துவங்கள் எரிக்கப்பட்டன. இயேசுநாத சிலுவையில் அறையப்பட்டார். புரியுதா இல்லையா? இதெல்லாம் வந்து நடக்கும். அதுக்கு பிறகுதான் காந்தியடிகளே 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வர தெரியுமா? அந்த கதை தெரியுமா? எதிர்க்கிறான். லாலா லஜ்பத் ராய், அன்னி பெசன்ட், மோதிலால் நேரு, C.R. தாஸ், பழம்பெரு தலைவர்கள்லாம் வந்து இதெல்லாம் வேலைக்காவது தூக்குப்பான்னு சொல்றாங்க. அவர் யாரா? காந்தி சொல்றாரு, சத்தியாகிரத்து மூலியமா போனா நம்ம வந்து வெற்றி பெறலாம்னு சொன்னார். அவர் தூக்குறாங்க. புரியுதா இல்லையா? கடைசியாக அவர் தான் நின்று சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். 2வதா அவன் அழகா ஒன்று பண்ணாங்க இந்தியர்கள். பிரிட்டிஷ்காரன் சொன்னான், உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணி சொன்னான். என்ன சம்பவம் ரேஷ்மா? அது காந்தி கொல்லப்பட்டது. சுதந்திரம் கொடுத்ததுக்கு சிறப்பான ஒரு பணியை பண்ணீங்கப்பான்னு சொன்னார். அவர் சொன்னா, பிரிட்டிஷ்காரன் சொன்னான், நாங்கள் வந்து காந்தியை காப்பாற்றினோம், எங்களுக்கு எதிராக போராடினார், நாங்கள் காந்தியை காப்பாற்றினோம், உங்களுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், நீங்க வந்து காப்பாற்ற முடியும்னு சொன்னார். அதுவும் ரொம்ப ஒரு க்ரௌடா இருந்தது. அது கிட்டத்தட்ட 1500 பேர் தான். வெரி க்ரௌட். அந்த ப்ரோக்ராம் தெரியுமா? ஆச்சரியப்பட்டு போன கண்கள்லாம் நீர் வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ப்ரோக்ராமாப்பான்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பீக் வந்து பயங்கரமா இருந்தது. இப்போ ஷபீர்கான் வந்தான் தெரியுமா? ஒரு காலேஜுடைய புத்தக வெளியிட்டுலா சரியான ஸ்பீக் தெரியுமா? சேர்மன் அழுதுட்டார் தெரியும். சேர்மன் தட்டார். அவர் கண்ணீர் வருது. மேலே பார்த்துட்டு கீழே தட்டிட்டு வந்து சொன்னார், என்ன அட வச்சிருப்பீங்க போல ரம்தல்லா தெரியுமா? அவர் ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா? அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. நீங்க முதல்ல அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்துல் ரஹ்மான் நோட் பண்ணிக்கணும். அவர் சேர்மனா வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நம்ம பார்க்குறோம். என்னென்ன ஆஃபீஸர்ஸ்லாம் பேசுகிறோம். அவர் சேர்மனா அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி வந்து எப்பயுமே டெய்லி பேசிட்டு போனான்னு அவரும். அன்னைக்கு வந்து அவர் பேசவே இல்லை. சேர்மனா அறிவிக்கப்படுறாரு. எல்லாம் IAS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஏன்னா சேர்மனா அறிவிக்கப்பட நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. எல்லா மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து அது ஒரு பெரிய ஒரு வழிமுறைகள் கொண்ட ஒரு செயல்பாடு. அப்போ அவர் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாரு. நானும் தொடர்ந்து போட்டு பார்க்குறேன், இருக்கவே இல்லை.
அப்புறம் வந்து மணி 8:30 மணிக்கு எடுத்தார், லைனுக்கு வந்து பேசினார். ரஹமத்துல்லா என்ன 8 மிஸ்டு கால்னு கேட்டார். இல்லை சார், உங்களை வந்து எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸும் தர்றாங்க, இந்த மாதிரி வெப் போர்டு சேர்மனாக வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சார் பண்ணீங்க, எங்கே சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இதுன்னு கேட்டேன். இல்லை ரஹமத்துல்லா, நான் இப்போ தான் வந்து அப்சல் உலாமா தேர்வு எழுதி அந்த தேர்வுடைய தாள்களை வந்து கொரியர் பண்ணிவிட்டு இப்போ தான் காருக்கு வந்தேன், உங்களுடைய மிஸ்டு காலை பார்த்தேன்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், வயது 67 ஆகுது சார், சம்பாரிச்சிட்டிங்க, அடுத்தது மிக உயரிய பதவி, இந்தியாவிலே வந்து ரயில்வே வாரியத்துக்கு அடுத்தபடியாக அது அதிகப்படியான சொத்துக்கள் கொண்டது வக்ஃப் வாரியம் தான், அதுக்கு தலைவராக போகிறீங்க, ஏன் சார்னு கேட்டேன். கற்ற நிற்கக்கூடாது ரஹமத்துல்லா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் நான் படிப்பேன்னு சொன்னார் அவர். அதுக்கப்புறம் அந்த வந்து நான் மேடையில் சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க தான் திகைச்சு போனாங்க. எல்லாமே பெரிய பெரிய விஐபி, ஷிஃபான் ஒரு மருத்துவமனை அதிபர், அன்னை ஹாஜிரா கல்லூரியினுடைய அதிபர்கள், நிறைய விஐபிஸ் இருந்தாங்க. அப்போ தான் சொன்னார், இது யாரும் சொல்ல மாட்டாராம். அப்போ ஷபீர் கான் கூட வந்தான், சரியான தருணத்தில் என்னை வந்து இந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னார் அவர். சரிங்களா? அப்போ அவர் வந்து அதை எழுதிட்டு இருக்கார் அவர். சரிங்களா? அப்போ நீங்கள்லாம் பாருங்க. சரிங்களா? 67 வயது, கற்றலுடைய ஆர்வம் பார்த்தீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எழுதுறாரு, சிஎம்ஏ லைனுக்கு வராரு, தெரியுமா இல்லையா? ஆனால் அவர் வந்து ஃபோன் எடுக்கல. அதான் கற்றலுடைய ஆர்வம், தெரியுங்களா? புரியா? நாம் வந்து இப்போ ஒர்க் போர்ட்லாம் கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம், அதை உட்காந்து அவர் படிப்பார், படித்து டவுட் கேட்பார். அந்த தமிழ் அனுப்பிச்சிங்களே, அது வந்து அந்த பிச்சைமூர்த்தி யார், அவங்க கும்பகோணம் சொல்கிறீங்களே, எப்போ இருந்தார் அவர்னு கேட்பார். சொல்லுவோம், ஓ அப்போ அந்த காலகட்டமா, பரவாயில்லையே, புது கவிதை பிதாமகனாக இருக்கிறான்னு சொல்லுவார். புரியுதா இல்லையா? கற்றலை நிறுத்திடாதீங்க, புரியுதுல்ல? அது ஒரு என்ன சொல்றது, அது சுவாசம் மாதிரி, அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஷபீர்கானா வந்து நான் புரியுதா, அதை நான் பேச உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆண்மைகள்லாம் வந்து, ஏன்னா அந்த மீட்டிங்கை வந்து நிறைய பேர் பேசி தூங்கிட்டாங்க பொண்ணுங்கள்லாம். அதுக்கப்புறம் நான் இதுதான் சொன்னேன், இந்த விஷயம் தான் முதல்ல கொண்டு போனேன். ஆமா, வரலாற்று திரும்ப நடக்குமா, என்ன ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஸ்பீச் தெரியுமா? அது அப்படியே வந்தார், சாப்பிடும்போது அப்படியே கையை பிடிச்சிட்டா தெரியுமா சேர்மனை, அப்படியே கண்கள்லாம் கலங்கி போச்சு அவருக்கு. ரெகனைசேஷன் சூப்பராக இருந்தாங்க. அது புத்தகத்தை அவன் வெளியிட போகிறான். முதல்ல வந்து அவர் சொன்னா தெரியுமா, புத்தகம் எத்தனை பேரால் எழுத முடியும், கண்டென்ட் யார் ரெடி பண்ணுறது, சரிங்களா? அந்த கண்டென்ட்லாம் படித்து அது உட்காந்து படிப்பார். அதே சிஇஓட்டையும் கொடுத்தாரு. இதெல்லாம் படித்து பாருங்க, இந்த அளவுக்கு வந்து ஆழமாக வந்து அதே இறையன் போய் படித்தது. அதுதான் சொல்ல வர, அறிவு என்பது நீங்கள் எதனாலும் வந்து கம்பேர் பண்ண முடியாது, தெரியுமா? நீ கோடி ரூபாய் வச்சுன்னு எந்த அறிவுக்கு முன்னாடி எல்லோரும் தோற்று போய்விடுவார்கள். அவரே பார்த்தியா, சேர்மன் என்பவர் வளமானவர், இதில் பொருளாதார ரீதியாக வளம், அடுத்த பெரிய போஸ்டிங் வர போறாரு, புரியுதுல்ல? ஆனால் அதுக்காக அவனை பரீட்சை தான் விட்டாரு. 67 வயதுல பரீட்சை. அதில் அவர் ஃபர்ஸ்ட் தெரியுமா, அந்த சென்னை பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவர் அவர் தான், தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அதில் வந்தா, தெரியுங்களா? அதான் கற்றலை விட்டுறாதீங்க, புரியுதுல்ல? கற்றல் ஒரு ஆர்வம் மிக்கது, அதை வந்து மிஸ் பண்ணிடாது. அவர் சொன்னான் பாரத்தியா, ஷபீர் கான், வரலாற்று நிகழ்வு தெரியுமா அது? பா, எத்தனை கூட்டம் தெரியுமா அது? பா, அந்த பசங்கலாம் தூங்கிட்டாங்க, 1 மணி ஆயிடுச்சு, பசங்க தூங்கிட்டாங்க. அதனால கேட்டேன், ஃபர்ஸ்ட் பேச சொன்னேன், மீட்டிங்கை முடிக்கிறாங்களா இல்லை இவனு நம்மளை முடிக்கிறான்னு தெரியலன்னு சொன்னப்ப அப்போதான் பசங்க சிரிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு பேசின பிறகு ஒருத்தர் கபீர் அகமன்னு சொல்லி ஒருத்தர் அங்கே அந்த ஸ்கூலில் சொன்னார், நீங்கள் நான் சேர்மனை பற்றி என்னென்னோ சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என்பது கற்றல். நபிகள் நாயகம் அதான் முதல் இறக்கப்பட்ட வசனம், அதான் தெரியுங்களா? ஓதுவீராக. குர்ஆனுடைய வசனம் என்ன? இன்னஷானு ஃபர்ஸ்ட் வசனமா என்ன? அப்துல் ரஹ்மான், குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் வசனம் என்ன? என்ன இறக்கப்பட்டது? ஓதுவீராக, படிப்பீர்களாக இறக்கப்பட்டது. கல்விக்கு முன்னால் எதுவுமே, நெல்சன் மண்டேலா சொன்ன மாதிரி தான், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அதை விட்டுறாதீங்க, புரிதல? எந்த காரணம் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், எது வரலாம். இப்போ சேர்மனே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தீங்களா, அவரே ஒரு சிறந்த உதாரணம். அதை பின்பற்றுங்கள், ஓகேவா? நாளைக்கு ஹெச்டி பார்க்கலாம். தொண்டைகள்லாம் வறந்து விட்டது. அப்பா, கிட்டத்தட்ட அப்பா 74 நிமிஷமா போயிட்டு இருக்குது. அப்பா சார், அந்த லிங்க் எனக்கு வரவே மாட்டேங்குது சார். ஏன் வர மாட்டேங்குது? உங்க ஆட் பண்ணிக்கிறேன், அப்படியே லிங்க் வர மாட்டேங்குது. பாத்துக்கோங்க, பாருங்க. முதல் நாள் நேரத்துல ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. நான் இன்னைக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன் சார், என்னன்னு பாக்குறேன். வேற சொல்லுங்க, அனுப்புங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் ஆஃப் தி கிளாஸ், சூப்பர் கிளாஸ். அது இவங்க பயன்படுத்திக்க மாட்டேங்கிறான்னு தெரியுமா? இல்லை யாரு? ரேஷ்மாவும் சரியிட பண்ணி நாம என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஷபீர் கான் பத்தியா, அவருடைய என்ன எழுத அதெல்லாம் படிக்கணும்ல. ஓகே, ரைட். ப்ரேயர்ஸ் ஃபார் ஆஸ், உங்களுடைய பிரார்த்தனை இருக்கட்டும், இன்னும் சிறப்பாக கிளாஸ் போகணும், ஓகேவா?
சிறப்பான இன்ஷா அல்லாஹ். விஷயம் விவாதிக்கப்பட வேண்டும். ஓகேவா? ரைட், துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.